ஸோ கேபிட்டல் கெயின் ஆப்வியஸா வந்து செக்ஷன் வந்து 45 to 55 கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஏன்னா ஞாபகம் வச்சுக்க சொன்னதே இந்த செக்ஷனை மட்டும் தான். 45 to 55 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 43 பிஃபோரா இருக்கிறது பிஜிபிக்கு வரப்போகுது. 55 56 இருக்கிறது ஐஎஃப்ஓஎஸ் போக போகுது. மற்ற ரெண்டு தனியா மெமரைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் சால்வையும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். 15 to 17 அண்ட் தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 22 to 27 இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். 27 or 26 ஐ திங்க் ஸோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லி தான். ஸோ அப்போ கேபிட்டல் கெயின் அப்படின்னா 45லேருந்து 55 வரைக்கும் இருக்க போகுது. த சேம் வில் பி கிவன் இயர். 45ல இருக்கிறது 45ல ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே கேபிட்டல் கெயின்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். டாக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கேபிட்டல் கெயினுக்கு. வாட் ஆர் தோஸ் எசென்ஷியல் கண்டிஷன்? கேபிட்டல் அசெட்டா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம், டிரான்ஸ்ஃபரா இருக்கணும்னு பார்த்தோம். அங்க வந்து ப்ராஃபிட்டா ஆர் கெயின் சம்திங் வந்து நம்மளுக்கு வந்திருக்கணும். நெகட்டிவ் இன்கம் ஆல்சோ இன்க்ளூடட், ரைட்? ஸோ அட் த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஷுட் பி அ கேபிட்டல் அசெட். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டைம்ல அது கேபிட்டல் அசெட்டா இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது ஸ்டாக் இன் ட்ரேடா இருக்கக்கூடாது, கேபிட்டல் அசெட்டா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த பேசிஸ் ஆஃப் சார்ஜஸ் எப்போ ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிறது ஆப்வியஸா அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸபிள் ஆக போகுது. சம் கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வாங்கினது அங்கேயே வந்து ப்ரீவியஸ் இயர்ல டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கம்பல்சரி அக்விசிஷன் பை கவர்மெண்ட் நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கான். டிஸ்கஸ் லேட்டர் இன் திஸ் சாப்டர். ஸோ இதை நம்ம பின்னாடி படிப்போம் திரும்பவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் கேபிட்டல் அசெட்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ வாட் ஆர் த கேபிட்டல் அசெட்? எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வெதர் ஆர் நாட் இன் கனெக்ஷன் வித் பிசினஸ். பிசினஸ் கூட கனெக்ஷன்ல இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அண்ட் தென் வந்து ஃபாரின் செக்யூரிட்டிஸ் ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூஎல்ஐபி யூஎல்ஐபி யுனைடெட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. To which exempted under section 1010D does not apply due to applicability of the fourth and fifth proviso thereof. Fourth and fifth proviso படி இது வந்து exempted அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். பட் இட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் as a capital asset, பட் இட்ஸ் exempted. கேபிட்டல் அசெட்ல இன்க்ளூட் ஆகுது, பட் இது exempted. வாட் இஸ் திஸ் யூஎல்ஐபி குரூப் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா ஜஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான். ஒன்ஸ் அந்த குரூப்பா வந்து இன்சூரன்ஸ் போடுவாங்க, விச் மீன்ஸ் ஃபேமிலி, அது வந்து குரூப் லிங்க்டுன்னு இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. பட் இன் கேஸ் ஆஃப் ஃபேமிலி ஒரு 3 மெம்பர்ஸ் ஆர் 4 மெம்பர்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னா யுனைட்டா இந்த 4 பேருக்குமே சேர்த்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறோம், அதுக்கு ஒரு பாண்ட் மாதிரியோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு பத்திரம் மாதிரியோ வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் அசெட். விச் மீன்ஸ் இப்போ அந்த ஃபேமிலியில யாருக்கு என்னன்னாலும் அங்க இருந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். தட் இஸ் யூனிட் லிங்க்டு. எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி தே ஆர் மென்ஷனிங் காமன்லி எனி யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். யூஎல்ஐபி அது, அதாவது குரூப்பா இன்சூரன்ஸ் போடுறது. ஓகேவா? யாருக்கு என்னன்னாலும் அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, அந்த இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இன்சூரன்ஸ் பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது டைப் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் பத்திரம் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் தட் வில் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் அசெட். பின்னாடி பாப்பீங்க யூஎல்ஐபி அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு நோட் கொடுத்துருக்கான். கேபிட்டல் அசெட் மேபி மூவபிளாவும் இருக்கலாம், ரிமூவபிளாவும் இருக்கலாம், டேஞ்சபிளா இருக்கலாம், கார்போரேலா இருக்கலாம், விச் மீன்ஸ் ஃபர்னிச்சர், ஜுவல்லரி எக்ஸெட்ரா. பர்சனல் எஃபெக்ட்ஸ் தான் அப்படி சொல்லியிருக்கான். ஆர் இன்டான்ஜிபிள் இன்கார்பரபிள். இன்கார்பரல்னா குட்வில், டெனன்சி ரைட், காப்பி ரைட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? குட்வில், டெனன்சி ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ், திஸ் ஆல்சோ அசெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ அசெட் அப்படின்னா இன்டான்ஜிபிள் அசெட் தான். ஆப்வியஸா இன்டான்ஜிபிள் அசெட் தான். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னும் போது நான் அப்போ பிஃபோரா நடத்தும் போதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். தனி ஒருவன் படத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த காப்பி ரைட்ஸ் வந்து அவங்க பேர்ல எடுத்திருக்கேன் அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் மணி ரைட். இருக்கிற குட்வில்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணி அதை மணியா மாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ திங்க் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கும் போது சொன்னேன், நீ இங்க வரக்கூடாது, அதாவது அன்னபூர்ணாவும் சரவணன் பவனும் இருக்கு அப்படின்னா நீ சென்னைக்கு வராது, நான் கோயம்புத்தூருக்கு வர மாட்டேன் அப்படின்னு பிட்வீன் த கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு நேம்னால தான். அந்த நேம் இருக்கிறதுனால that will be considered as a one type of business and then goodwill for Annapurna and Saravana Bhavan. So fourth and fifth proviso மேல ULIP பார்த்தோம் இல்லையா? என்னடா ஆச்சு? ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் proviso அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது என்னன்னா இங்க கொடுத்துருக்கோம். The fourth and fifth proviso, where any unit linked insurance policy is issued on or after 1/2/2021 and the premium payable of any previous year during the term of such policy exceed 2,50,000. So more than 2,50,000ல நீங்க பண்ணிருக்கீங்க, பிரீமியம் பே பண்றீங்க.
ப்ரீமியம் எதுக்கு பே பண்ணுவோம்? பணம் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்றதுனால தான் ப்ரீமியம் பே பண்றோம். ஸோ ஆஃப்டர் 1/1/2021 அப்புறம் நீங்க பே பண்றீங்க. Where the premium is payable by a person for more than one ULIP issued on or after 1/2/2021, the exemption shall apply only with respect to those ULIP where the aggregate amount of premium does not exceed the aforesaid limit in any previous year during the terms of this policy. ஸோ இங்க எக்ஸம்டட்னு சொன்னா இல்லையா, அது அப் டு 2.5 lakhs வரைக்கும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது டாக்ஸபிள் தான். தட் வில் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் அசெட். ஸோ 2.5 lakhs வரைக்கும் தான் எக்ஸம்டட். இன்கேஸ் 2-3 யூஎல்ஐபியில நீங்க வந்து ப்ரீமியம் பே பண்றீங்க அப்படின்னா அக்ரிகேட்டா பார்ப்பாங்க. அக்ரிகேட்டா பார்த்து 2.5 lakhs தாண்டுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அக்ரிகேட்டா மோர் தென் 2.5 lakhs வந்துச்சு அப்படின்னா தென் தட் வில் பி டாக்ஸபிள். ஓகே, அஃபோர்செட் லிமிட்ன்றது இதுதான் 2,50,000. ஓகேவா, டன். என்னாச்சு உள்ள யாரோ வந்தாங்க, வெளியே போயிட்டாங்களா? சரி, ஓகே. அடுத்து ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ் எனி ரைட்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு இந்தியன் கம்பெனி இன்க்ளூடிங் ரைட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஆர் எனி அதர் ரைட்ஸ் வாட்ஸ்ஓஎவர், விச் மீன்ஸ் தே ஆர் மென்ஷனிங் த ரைட்ஸ். ரைட்ஸ் லெசன்ஸ் ப்ராப்பர்ட்டியில எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒரு ரைட் இருக்கு, ஒரு அந்த இந்தியன் கம்பெனி மேலேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் மேல ஒரு ரைட் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன்ல அதுவுமே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன்ல ஏதாவது ரைட்ஸ் இருக்கு இன் ரிலேஷன் டு இந்தியன் கம்பெனி ஆர் ரைட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ரைட்ஸ் வாட்ஸ்ஓஎவர், இந்த மாதிரி ரைட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் அ ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியில அந்த டெஃபினேஷன் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பட் டஸ் நாட் இன்க்ளூட் த ஃபாலோயிங். ஸோ எது இதெல்லாம் சேராது அப்படின்னா ஸ்டாக் இன் ட்ரேட். ஆல்வேஸ் தான் இது ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பார்த்தோம். ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு அண்டர்ல எது எது வரும், எது இதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி அந்த ப்ராஃபிட் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதும் பார்த்தோம். ஓகேவா, ஸோ 6 விச் மீன்ஸ் 8.5 crore வரைக்கும் போயிட்டு 7.5 போட்டு 1.5 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் 6 crore கேபிட்டல் கெயின்லையும் 50 lakhs கொண்டு போய் பிஜிபிலையும் பண்ணோம் இல்லையா. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்கான். 50 lakhs இங்க நம்ம பண்ணோம். அதே மாதிரி 6 crore வந்து கேபிட்டல் கெயின்ல பண்ணோம். கரெக்டா? Now, however, any securities held by a foreign institutional investor which is invested in such securities in accordance with the regulations made under SEBI shall not treated as stock in trade. In case foreign institutional investors யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க யாராவது செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டாக் இன் ட்ரேட் நம்ம சொல்ல மாட்டோம். அஸ்யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் வந்து ஸ்டாக் இன் ட்ரேட்ல வராது. ஷேருமே கேபிட்டல் அசெட்ல தான் வரும். ஆனா சில கம்பெனிஸ் என்ன பண்ணும், ஷேரை வாங்கி விற்கிறதே அவங்களோட ஒர்க்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில கம்பெனிலாம் வந்து அது ரெகுலர் ரொட்டீனே வந்து பாத்தீங்கன்னா ஷேரை வாங்கி விற்கிறது அதோட ஒர்க்கே. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கிற கம்பெனிஸ் வந்து டெஃபினட்டா பிஜிபிபி கார்டர்ல தான் வரும். அது வந்து ஸ்பெகுலேஷன் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பிஜிபிபி படிக்கும்போது நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஸ்பெகுலேஷன் பிசினஸ், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் சொல்லுவாங்க. ஸ்பெகுலேஷன் போட்டிருக்கேன், ஸ்பெகுலேட்டிவ். ஸோ இந்த வேர்ட்லாம் நம்ம இப்பவே ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போக போக நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஷேரை வாங்கி விற்கிறது தான் அந்த கம்பெனியோட வேலையே. ஓகேவா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ். ஸோ அந்த மாதிரி பிசினஸ் தான் இருக்கும். அதெல்லாம் ஸ்டாக் இன் ட்ரேட்ல வந்துடும், உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ல வராது. ஓகேவா, கேபிட்டல் கெயின்ல ஷேர் நார்மலா ஷேரை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வாங்கி அதை விற்கிறோம் அப்படின்னா தன் தட் வில் பி கம்ஸ் அண்டர் த கேபிட்டல் கெயின். ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் எனி மூவபிள் அசெட் ஹெல்ட் பை பர்சனல் யூஸ் எனி டிபெண்டன்ட் மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி பட் எக்ஸ்க்ளூட் த ஃபாலோயிங். இதெல்லாம் சேராது பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல, இதெல்லாம் சேராது. எக்ஸ்க்ளூட் த ஃபாலோயிங். வாட் ஆர் த ஃபாலோயிங்? ஜுவல்லரி, ஆர்கியாலஜி, டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், எனி ஒர்க் ஆஃப் த ஆர்ட்ஸ். ஸோ நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, மூவபிள் அசெட்ஸ் அப்படின்றத எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஜேபி தாஸ் எஸ்பி. ஓகே, ஜேபி தாஸ் எஸ்பி. ஜே அப்படின்னா ஜுவல்லரி, பி அப்படின்னா புல்லியன்ஸ். புல்லியன்ஸ் இதுல இல்ல, பட் புல்லியன்ஸும் மூவபிள் அசெட்ல ஒண்ணுதான். டி அப்படின்னா டிராயிங்ஸ். ஏ அப்படின்னா ஐ திங்க் ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் ஃபார் ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸ். ஓகே, எஸ் அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ். இன்னொரு எஸ் அப்படிங்கிறது ஷேர்ஸ். பி அப்படிங்கிறது பெயிண்டிங்ஸ். ஓகேவா, ஜேபி தாஸ் எஸ்பி. ஸோ திஸ் இஸ் யுவர் மூவபிள் அசெட்ஸ். டாக்ஸபிள் மூவபிள் அசெட்ஸ் கம்ஸ் அண்டர் which means personal effects la movable la idella taxable. J B das SP. J for jewelry, B for bullion, D for drawing, A for archaeological collection, S for sculpture, இன்னொரு S for shaft, P for painting.
ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்ல ஜேபி தாஸ் எஸ்பி. ஓகே. ஸோ சில டாக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். எனி immovable property and associate asset held for personal use are not personal effects and hence are capital assets. The example of property even the personal purpose cannot be treated as personal. ஓகே, மேல கொடுத்துருக்க இந்த பர்சனல் யூஸ் அப்படிங்கிறது வெறும் மூவபிளுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு வீடை விற்கிறோம் அப்படின்னும் போது வீடு வந்து நம்ம பர்சனல் யூஸுக்கு தான் பண்ணியிருக்கோம். அப்போ அதுவுமே பர்சனல் அசெட் தானே, அது வராதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அது இம்மூவபிள். இங்க போட்டிருக்கிறது வெறும் மூவபிள் பத்தி மட்டும் தான் அவன் பேசியிருக்கான். இங்க அதான் கொடுத்திருக்கான். An immovable property aforesaid asset held for personal use are not personal effect and hence are capital gain மட்டும்தான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்சனல் பர்பஸ் யூஸ் பண்ணினாலும் treated as personal effect and shall fall within the definition of capital asset. Capital asset டெஃபினிஷன்ல அது விழுகுது அப்படின்னு சொல்லிட்டான். Securities are not personal effects. Securitiesனா shares, bonded debentures, whatever it is. அதுவுமே personal effects கிடையாது. Personal effects includes இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். wearing apparel, ஷர்ட், பேண்ட், இது ஃபர்னிச்சர், கார், சைக்கிள், ஸ்கூட்டர் யூஸ்டு பை அஸ் ஃபார் பர்சனல் பர்பஸ். ஸோ இதெல்லாம் நான் நேற்று சொன்னேன். ஆல்வேஸ் நான் வந்து சில விஷயங்கள் ஆட் பண்ணேன், லேப், கார், சிஸ்டம் அதெல்லாம் ஆட் பண்ணேன். பட் ஆனால் அதுவுமே நம்ம சேல் பண்ணுவோம். மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட மொபைல் ஃபோன்ல கூட கம்மி ரேட்டுக்கு தான் விற்போம். பட் தே இன்க்ளூட் தட் ஆல்சோ கேபிட்டல் அசெட். எதெல்லாம் பர்சனலா யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஸோ வாலெட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் இன்டான்ஜிபிள் அசெட் டஸ் நாட் ஹேவ் பர்சனல் எஃபெக்ட். இன்டான்ஜிபிள் அசெட்டும் பர்சனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது. ஓகே. ஸோ ஜுவல்லரி இன்க்ளூட் நேற்று கேட்டாங்க அனுஷா இங்க. ஆமா. ஓகே. ஜுவல்லரியில எது எதெல்லாம் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் மேட் ஆஃப் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், எனி அதர் ப்ரீஷியஸ் மெட்டல். ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸ், அதான் சொல்றோம். ஓகே. ஆர் எனி alloy containing one or more of such precious material, that is immaterial whether or not such ornamental contains any precious or semi-precious stones and whether or not such ornaments are worked or sewing into any wearing apparel. Okay. Precious or semi-precious stones whether or not set in any furniture and utensil or other article or work done sewing in wearing apparel. Example, loose diamond shall be treated as a jewelry only. Okay. ஓகே. ஜுவல்லரி இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, ஒரு ப்ரீஷியஸ் மெட்டலா ஒரு 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 வியரிங் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த ஜுவல்ஸ்ல அதுல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் ஜுவல்லரி. விச் மீன்ஸ் இன்கேஸ் அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன் இல்ல செமி ப்ரீஷியஸ் அப்படிங்கிறது நீங்க அதுல யூஸ் பண்றீங்க இல்ல ஒர்க்குக்காக யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே, விச் மீன்ஸ் இப்போ டைமண்ட் இருக்கு அப்படின்னா நார்மலா வெறும் டைமண்ட் மட்டும் அதை கொண்டு போய் இன்னும் நான் ஒரு செயின் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, அதை நான் அதுக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்கல, ஆனா என்கிட்ட தனியா டைமண்ட்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னாலும் தட் வில் பி கன்சிடர் அஸ் ஜுவல்லரி வந்து. ஓகேங்களா? ஒருத்தர ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு செயின் மாதிரி பண்ணாதான் அது ஜுவல்லரியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ ஜுவல்லரி அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன என்ன தோணும்? ஓகே, அது ஒரு செயின் மாதிரி ஒரு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும், ஒரு கண்டென்ட் மாத்தணும், இப்படி ஒரு டிசைன் கொண்டு வரணும் அப்படின்னா அப்படி கொண்டு வந்துதான் அது ஜுவல்லரியா காட்டணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. ஸோ அதை அப்படி கொண்டு வரல அப்படின்னாலுமே நம்ம என்ன சொல்றது, ஜுவல்லரி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ அது ஞாபகம் வச்சுங்க. அதான் லூஸ் டைமண்ட் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ஜுவல்லரி. ஓகேவா? தென் treatment of profit on sale of personal effects. Any income transfer of personal effects shall not be treated as capital gain. Such income is any nature of capital receipt and hence shall not taxed under any head. ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பர்சனல் எஃபெக்ட்ஸ். பர்சனல் எஃபெக்ட்ஸ் சேல் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன, அதாவது இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் மேல சொன்ன பாயிண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பாயிண்ட் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ இது வந்து வேற பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றோம்னா பர்சனல் எஃபெக்ட்ஸ். பர்சனல் எஃபெக்ட்ஸ்னா இங்க இருக்குல்ல, இதெல்லாம் சேல் பண்ணி வர ப்ராஃபிட்டுக்காக இங்க பேசுறான் இப்போ. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஆனா நேத்து ஜுவல்லரியில வர ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் கெயின்ல, அது ப்ராஃபிட்ல அது கெயின். ஸோ அது கேபிட்டல் கெயின்ல டாக்ஸபிள் பண்ணணும்னு பார்த்தோம். இது என்ன நான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் மேல ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுக்கான ட்ரீட்மெண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட் தூக்கிட்டு போய் இது கூட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ எனி இன்கம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்சனல் எஃபெக்ட்ஸ் ஷல் நாட் பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் கெயின். ஃபர்ஸ்ட் அது கேபிட்டல் கெயின்லேயே வராது. சச் இன்கம் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட். இன்கேஸ் அது கேபிட்டல் ரெசிப்டா இருக்கு, அதாவது அது ஒன் டைம் இன்கமா இருக்கு, கேபிட்டல் ரெசிப்டா இருக்கு அப்படின்னா அண்ட் இட் ஷல் நாட் டாக்ஸ் அண்டர் எனி ஹெட். எந்த ஹெட்லயே வராது. நம்ம பேசிக்ஸ்ல பார்த்தோம், கேபிட்டல் ரெசிப்டா இருக்கு அப்படின்னா அன்லஸ் ஆர் அன்டில் டாக்ஸ் ஆக்ட் சொல்லாம நம்ம அது பண்ணக்கூடாது. ரெவென்யூ ரெசிப்டா இருக்கு அப்படின்னா அன்லஸ் ஆர் அன்டில் டாக்ஸ் ஆக்ட் வந்து அதை நீ டாக்ஸபிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற வரைக்கும் நம்ம டாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் அதுதான் நம்ம பார்த்தோம். கன்ஃபியூஸ் ஆகுதா? பேசிக்ஸ் போயிட்டு ஒருக்கா பாருங்க. போய் பார்ப்போமா?
Capital receipt is not liable to tax. First point படிங்க. Capital receipt is not liable to tax unless specified provided in this act. இந்த ஆக்ட்ல வந்து சொல்ற வரைக்கும் நீங்க டாக்ஸ் பண்ணக்கூடாது. Whereas revenue receipt is not exempted. exempted கிடையாது. Unless specified provided in the tax. நாங்க சொல்ற வரைக்கும் அது exempted கிடையாது. நாங்க சொன்னாதான் அது exempted. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஞாபகம் வருதா? இதெல்லாம் நம்ம படிச்சோம். கேபிட்டல் ரெசிப்ட் ஓகேவா? டன். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ரூரல் இது நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஆப்வியஸா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கு, மறுபடியும் நம்ம போட்டிருப்போம் நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்ல. ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ரூரல் ஏரியாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸம்டட் லெசன்ஸ், அது கேபிட்டல் அசெட்லேயே வராது. ஏன் ரூரல் ஏரியால இருக்கக்கூடியது கேபிட்டல் அசெட்ல வராது அப்படின்னா, ஆல்வேஸா வந்து அது அக்ரிகல்ச்சர் லேண்ட், அது நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா அது கேபிட்டல் அசெட்ல இன்க்ளூட் ஆகாது. தென் தட் கேபிட்டல் கெயின் டஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? ரூரல் ஏரியால இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்ட். அப்ப அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் யா அஃப்கோர்ஸ் ஆல்வேஸா டாக்ஸபிள் ஆயிடும் அர்பன்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ரூரல் ஏரியாஸ் 10,000 to 1 lakh, 1 lakh to 10 lakh and then more than 10 lakhs அப்படின்னா அதுதான் இருக்கு. அதெல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கா? 10,000 to 1 lakh. ஓகே, ஸோ 10K to 1 lakh அப்படி இருக்கு அப்படின்னா அப் டு 2 கிலோமீட்டர்ஸ், எதுல இருந்து? முனிசிபல் ஏரியால இருந்து 2 கிலோமீட்டர்ஸ். இப்போ சென்டர்ல, அதாவது இங்க முனிசிபாலிட்டி இருக்கு அப்படின்னா இதுல இருந்து 2 கிலோமீட்டர் என்னது? ரூரல். 2 கிலோமீட்டருக்கு மேல இது எல்லாம் அர்பன். ஓகேவா? ஃபார் 10,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் இருந்தா. இன்கேஸ் 1 லேக்ல இருந்து 10 லேக் வரைக்கும் இருக்கு அப்படின்னா முனிசிபாலிட்டி இங்க இருக்கு. அப் டு 6 கிலோமீட்டர் வரைக்கும் ரூரல். 6 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது எல்லாம் அர்பன். மோர் தென் 10 லேக்ஸ் இருக்கு, மோர் தென் 10 லேக்ஸ் இருக்கு அப்படின்னா முனிசிபாலிட்டி இங்க இருக்கு. அப் டு 8 கிலோமீட்டர் வரைக்கும் ரூரல். அதுக்கு மேல இருக்கு. சாரி உல்டாவா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அர்பன், அதுக்கு மேல இருக்கிறது தான் ரூரல். ஓகே, சாரிடா, சேஞ்ச் பண்ணிட்டீங்க. எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. ஆல்ரெடி சொன்னலடா. அதாவது இது வரைக்கும் அர்பன், இது ரூரல். இது வரைக்கும் அர்பன், இது ரூரல். இது வரைக்கும் அர்பன், இது ரூரல். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. நவ் போலாம். அதாவது அப் டு 2 கிலோமீட்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரோட இங்க முனிசிபாலிட்டி இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல ஆவேசா 10 லட்சத்துக்கு மேலதான் இருப்பாங்க. அப்ப அந்த முனிசிபாலிட்டில இருந்து சுத்தி இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன அப்படின்னா அர்பன். அந்த முனிசிபாலிட்டில இருந்து அப்கோர்ஸ் சிட்டி மாதிரி தானே இருக்கும் அர்பன். 8 கிலோமீட்டருக்கு மேல போகுது அப்படின்னு அந்த சர்க்கிள் அப்படின்னும் போது அதெல்லாம் ரூரல் அப்படிலாம் வரும். அப்போ ரூரல்ல இருக்கக்கூடிய இந்த லேண்டை நான் வித்தேன் அப்படின்னா தட் நாட் கன்சிடர் அஸ் அ கேபிட்டல் அசெட். கேபிட்டல் அசெட் உள்ள வராது. ஆனா இன்கேஸ் இது உள்ள இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஏன்னா அதுவுமே ஒரு லேண்ட் தான். அந்த லேண்டை நம்ம வித்தோம் அப்படின்னா அப்போ கேபிட்டல் அசெட் வருமா வராதா அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகே, ஏன் இந்த ப்ரொவிஷனை கொடுத்துருக்கான் அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதா. ஓகே, ஃபார் ஃபார்மர்ஸ் they get some benefits, so they are saying like this. That's why they are giving this one up to 2 kilometers வரைக்கும் அர்பன். அதுக்கப்புறம் இருக்கிறதால அது ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் இன்கம் படிக்கும் போதே பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் கீழே கொடுத்துக்கலாம் பாப்புலேஷன் நாங்கள் எதை பேஸ் பண்ணியிருப்போம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து என்ன லொகேஷன்ல இருக்கணும், அப்புறம் அவுட் சைட் இந்தியா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஆல்வேஸ் கேபிட்டல் அசெட் தான். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன பாயிண்ட் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பேசியிருப்போம். Treatment of profit on sale of agricultural land in rural areas of India. Profit on sale of agricultural land shall not be treated as capital assets. Such income in nature, capital assets shall not be taxable any hit. Okay, done. ஓகே, இந்த டயக்ராம் நீங்க பார்த்தாலே புரியுற மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பாண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோம். ஆனா
கீழே இருக்கக்கூடிய இந்த 3 கோல்டு பாண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகாது. இது நீங்க படிக்கும்போது தெளிவா படிங்க. ஃபாலோயிங் கோல்டு பாண்ட்ஸ் இஷ்யூ பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் நாட் அ கேபிட்டல் அசெட். இந்த 3ம் சென்ட்ரல் கவர்மெண்டால இஷ்யூ பண்ண பாண்ட்ஸ். இது 3ம் நாட் அ கேபிட்டல் அசெட். அப்ப இது 3 தவிர்த்து மத்த எதனா கோல்டு பாண்ட்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் கேபிட்டல் அசெட். ஓகே. அதே மாதிரி ஸ்பெஷல் பியரன்ஸ் பாண்ட்ஸ். ஸ்பெஷல் பியரன்ஸ் பாண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டால இஷ்யூ பண்ணியிருந்தா அப்படிங்கிறது நாட் அ capital asset. அதை தாண்டி மத்த ஏதாவது இருக்கு அப்படின்னா then that will be considered as capital asset. It is not necessary that associate should be initial subscriber. அவர் தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு அப்படின்றதெல்லாம் நெசசரி கிடையாது. வேற யார்கிட்டயாவது, அதாவது ஏ முதல்ல வாங்கியிருப்பாரு, இவர் தான் இனிஷியல் சப்ஸ்கிரைபர், ஏ பின்றவருக்கு வித்திருப்பாரு அந்த பாண்டை, மறுபடியும் பிசின்றவருக்கு வித்துருவாரு. இப்போ சி அப்படிங்கிறவரு இனிஷியல் சப்ஸ்கிரைபர் கேட்டா கிடையாது. ஏதான் ஃபர்ஸ்ட் அதை இனிஷியலா சப்ஸ்கிரைப் பண்ணது, அது அப்படியே கை மாறி சி கிட்ட வந்திருக்கு. அப்போ அவர் இனிஷியல் சப்ஸ்கிரைபரா இருக்கணுமா அதுக்கு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நெசசரி கிடையாது. ஓகே. அடுத்தது கோல்ட் டெபாசிட் பாண்ட்ஸ். கோல்ட் டெபாசிட் பாண்ட்ஸ் issued under கோல்ட் டெபாசிட் ஸ்கீம் 1999 or deposit certificate issued under gold monetization scheme 2015 notified by central government or not a capital asset. So gold deposit scheme or வந்து இன்னொரு ஸ்கீம் 2015ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் படி, அந்த ஸ்கீம் படி நீங்க கோல்ட் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, வாங்கிருக்கீங்க, கோல்ட் டெபாசிட் பாண்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா தட் நாட் கன்சிடர் அஸ் கேபிட்டல் அசெட். நோட் அதர் தென் இது தாண்டி இருக்கிறதெல்லாம் கேபிட்டல் அசெட். இதை தவிர்த்து இந்த ஸ்கீம் கண்டர்ல வராது எல்லாமே கேபிட்டல் அசெட். ஸோ நோட் கொடுத்துருக்கான். இன்ட்ரெஸ்ட் அண்ட் அஃபோசைட் பாண்ட்ஸ் ஆர் டெபாசிட்ஸ் ஆர் ஆல்சோ எக்ஸம்டட். இப்போ இந்த பாண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, இந்த பாண்டுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தட் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ எக்ஸம்டட். ஓகே, தட்ஸ் வாட் தே ஆர் சேயிங். ஓகேவா. ஸோ இன்னும் வேற என்ன இருக்கு, ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஐ திங்க் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. கடைசி காலத்துல வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கினதை 1,00,000 ரூபாய்க்கு அப்படியே மாத்திக்கும். தட் வில் பி கன்சிடர்ட் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். தட் இஸ் கம்ஸ் அண்டர் த கேபிட்டல் அசெட். ஸோ கேபிட்டல் கெயின் தான் அது. ஏன்னா நீங்க 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி 10,00,000 ரூபாய் ஜீரோ கூப்பன் பாண்ட்ல நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்கிறோம் அப்படின்னா தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் கேபிட்டல் அசெட். கேபிட்டல் கெயின் கீழே வந்துடும். ஓகேவா. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, போதுமான அளவு டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சா போதும். ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் ரூரல் ஏரியா இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ உங்க புக்லயும் ஓவராலா ஒரு கோ த்ரூ பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட். இப்போ கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு, கேபிட்டல் கெயின் எப்படி வருதுன்னு தெரிஞ்சிச்சு, ஸ்டாக் இன் ட்ரேட் எப்படி பண்ணும், எல்லாமே வந்து ஒரு ஓவர்வியூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னென்ன எப்படி எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ புரிஞ்சிச்சு. இப்போ கேபிட்டல் அசெட் அப்படின்னும் போது அதுல நான் நேற்றே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 58 வருஷம் நம்ம போட்டோம் இல்லையா. எதுக்கு அது, அந்த லேண்ட் வந்து அவங்க கிராண்ட் ஃபாதர் வாங்கி 1968ல வாங்கியிருக்காரு. 2025 நம்ம வித்திருக்கோம். ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கும் மேல அப்படி இருக்கு அப்படின்னா அது லாங் டேர்ம்ல வரும் அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன் நேற்று எடுத்தேன் இல்லையா. சேம் தட் அசம்ஷன் அந்த மாதிரி வந்து அதுல வந்து டைப்ஸ் இருக்கு. என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு 2 டைப் இருக்கு. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷார்ட் டேர்ம் பத்தி படிப்போம். ஏன்னா ஷார்ட் டேர்ம் இதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை தவிர்த்து இருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம். கரெக்டா. ஏன் ஷார்ட் டேர்ம் பத்தி, அது ஷார்ட் டேர்ம் பத்தி மட்டும் தான் உங்க புக்லயும் இருக்கும். எதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல வருதோ அதெல்லாம் ஷார்ட் டேர்ம். அதை தவிர்த்து வேற எதனா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் லாங் டேர்ம். ஓகேவா. சோ நம்ம எப்படி ஷார்ட் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12 months. இப்ப கீழே கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாளும் ஓகே, இந்த 4ம் 12 monthsக்குள்ள இருக்கு அப்படின்னா then that will be considered as a short term. ஓகேவா. அதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா லூசு, LUZU. ஓகே. L for listed shares and securities, U for units of UTI, Z for zero coupon bonds, again இன்னொரு U for units of equity oriented funds. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். தட் வில் பி நாட் நத்திங். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் ஈக்விட்டி ரிலேட்டடா. நீங்க போயிட்டு உங்களோட யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ஆர்வி கால்குலேஷன், நெட் ரியலைசபிள் வேல்யூல நெட் அசெட் வேல்யூ, என்ஏவி கால்குலேஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா. என்ஏவி கால்குலேஷன், நெட் அசெட் வேல்யூ பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு வருது. நான் இதுக்கு ஐ திங்க் ஸோ நான் டெஃபினிஷன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். யூனிட்ஸ்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம யூனிட்ஸ்னு சொல்லுவோம். ஷேர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் தான் வெளியே போய் தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இந்த எஸ்பிவி, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல், இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். உங்களுக்கு ரெமெம்பர் ஆகுதா அதெல்லாம்? அதுக்கு நம்ம வந்து ஷேர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம்னா அதுக்கு நம்ம யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ஏவி கால்குலேட் பண்ணுவாங்க அதை வச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு பினான்சியல் மேனேஜ்மெண்ட். ஓகே. சோ இந்த மாதிரி இந்த 4 விஷயங்கள் வந்து 12 மாசத்துக்குள்ள இருக்கு. லிஸ்டட் ஷேர்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ,
அண்ட் தென் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அண்ட் தென் யூனிட்ஸ் ஆஃப் equity oriented funds. இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் அசெட். இது நாலுமே 12 மந்த்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் லாங் டர்ம் கேபிட்டல் அசெட். ஓகேவா, புரிஞ்சுதா? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? இது எல்லாம் 12 மந்த்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் அசெட், இதெல்லாம் 12 மந்த்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா லாங் டர்ம் கேபிட்டல் அசெட். அதுக்கப்புறம் 24 மந்த் அப்படின்னும் போது ஈக்விட்டி ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் அன்லிஸ்டட் கம்பெனி. மேல லிஸ்டட் பார்த்தோம், இப்போ அன்லிஸ்டட் பாக்குறோம். அதுக்கப்புறம் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இமூவபிள் ப்ராப்பர்ட்டில லேண்ட் அண்ட் பில்டிங் இதெல்லாம் சேர்ந்துரும். ஃபர்னிச்சர், அப்புறம் வேற என்ன சொல்லலாம் இமூவபிள் ப்ராப்பர்ட்டில. ஆல்வேஸ் இது மூணு தான் மேஜரா வரப்போகுது இமூவபிள்ல. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸும் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 24 மந்த்க்குள்ள இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் ஷார்ட் டர்ம். 24 மந்த்க்கு மேல இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் லாங் டர்ம். அப்புறம் 36 மந்த் ஆல் அதர் ஐட்டம்ஸ் விச் ஆர் நாட் மென்ஷன்ட் அபோவ் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் கேட்டகரி. எது எதெல்லாம் மேல சொல்லியோ இந்த 6 ஐட்டம் தவிர்த்து மத்த எல்லா ஐட்டமும் 36 மந்த்க்குள்ள இருக்கு. விச் மீன்ஸ் ஜுவல்லரி ஆகட்டும், வேற எதை பத்தி இங்க பேசல, பாண்ட், இந்த கோல்டு பேரஸ் பாண்ட் பத்தி பேசல, வேற எதை பத்தி பேசல, ஷேர்ஸ் பத்தி பேசிட்டான், லிஸ்டட் அன்லிஸ்டட் பத்தி பேசிட்டான். வேற என்ன சொல்லலாம் கேபிட்டல் அசெட்ல? காரு, வேற என்ன? ஏன்னா சடனா எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. உங்க புக்ல இருக்கும். ஓகே, லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். பட் தட் வில் பி கன்சிடர். ஸோ மேல சொல்லாம வேற ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் 36 மந்த் பாப்பீங்க. அதுவுமே 36 மந்த்துக்கு மேல இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் லாங் டர்ம். 36 மந்த்துக்குள்ள இருக்கு மேல சொன்னதை தவிர்த்து மத்த எல்லா ஐட்டமும் 36 மந்த்க்குள்ள இருக்கு அப்படின்னா ஷார்ட் டர்ம், 36 மந்த்துக்கு மேல இருக்கு அப்படின்னா லாங் டர்ம் தான். ஓகேவா? ஸோ 12 மந்த் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, லூசு மீன்ஸ் லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், யுனைடெட் ஆஃப் யூடிஐ, ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், யுனைடெட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ், அவ்வளவுதான். 24 மந்த்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது மேல பார்த்த 6 பாயிண்ட்ஸ் தவிர்த்து மத்த ஏதாவது வருது அப்படின்னா அதெல்லாம் 36 மந்த் கேட்டகரி லெவலுக்கு தான் பார்ப்பீங்க. அது 36 மந்த்தையும் தாண்டி இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் லாங் டர்ம். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ உங்க புக்ல அந்த 36 மந்த் மேல இருக்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ். எக்ஸாம்பிளே காணும். சரி, ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டா பிரியுது. அவன் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் கொடுத்துருக்கான். அண்ட் தென் 36 மந்த்ஸ் மேலே மென்ஷன் பண்ணிட்டானா following cases are not shall be treated as short term capital asset if held for more than following period or due to transfer. Okay, done. ஸோ இதில் நீங்கள் கோ த்ரூ பண்ணணுமோ அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வில் கம்ப்ளீட் த ஹோல்டிங் கேபிட்டல் த ஃபாலோயிங் பாயிண்ட் டு பி கன்சிடர்ஸ். Does not apply applicability of fourth and fifth groups. You are okay. ஓகே, ஸோ இந்த ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அப்படி இருக்கிறதுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்கான். அந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நம்ம கன்சிடர் பண்றோம் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அப்படின்னா அந்த ஃபண்ட்ல கிட்டத்தட்ட மினிமம் 90% ஆஃப் த டோட்டல் ப்ரொசீடிங் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டோ நீங்க போயிட்டு ஒரு இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல போய் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த சென்ஸ் 90% வந்து அவங்க வேற ஃபண்ட்ல இருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். இப்போ உங்ககிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குவான். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு 100 பேர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 பேருக்கானதை அவன் வந்து அட்லீஸ்ட் மினிமமா அவ்வளவு கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல அவன் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டுமே அது இந்த டெஃபினிஷன் கண்டர்ல வரும் அப்படின்ற மாதிரி கீழே பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்கான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 90%. Such other funds also invest minimum 90% in total proceeding equity shares of domestic company listed or recognized stock exchange. இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டான். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன் எனி அதர் கேசஸ் மேல சொல்ற கேஸ் தவிர்த்து, அதாவது ரெகனைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்றதை தவிர்த்து வேற ஏதாவது பண்றாங்க அப்படின்னா 65% ஆஃப் த டோட்டல் ப்ரொசீடிங்க கொண்டு போயிட்டு அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போயிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றான். தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட். படிச்சாலே புரியுற மாதிரி தான் இருக்கு. புரியலன்னா கேளுங்க, நீங்களாவே படிங்க. நீங்களாவே படிச்சீங்கன்னா புரியும். ஆல்வேஸா எனக்கு எஃப்எம்ல சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. ஓகே, ஸோ அதோட டாக்ஸ் பாயிண்ட்டும் காமனா தான் இருக்கு. அந்த வேல்யூ நாங்க எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அது 90% ஆயிருக்கு இல்ல 65% ஆயிருக்கு எப்படின்னா ஆவரேஜ் எடுக்கிறாங்க.
மந்த்லி ஆவரேஜ் எடுத்து ஓப்பனிங் க்ளோசிங் ஃபிகர்ஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகல அப்படின்ட்டு. ஓப்பனிங் இவ்வளவு இருக்கு க்ளோசிங் இவ்வளவு இருக்கு அப்படின்னா என்ன நடந்திருக்கணும் நடுவில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கணும். அப்பதானே க்ளோசிங் வந்து ஒன்று கம்மியாகும் இல்லை அதிகமாகும். அப்போ ஏதோ ஒன்று இன் பிட்வீன்ல நடந்தா ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் அஃபெக்ட் ஆகும். ஓப்பனிங் க்ளோசிங்கும் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ த சேம் அந்த சேம் வச்சு அது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத அவனுக்கு ஈஸியா அசியூம் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஆன் திஸ். ஒன்றும் பெருசா இல்லடா, ஈஸியா தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ப்ரொவிஷன் இப்போ காலையில பார்த்துமே இங்க எங்கேயோ படிச்சேன். இப்போ அந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ப்ரொவிஷன் இதோ யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, யூஎல்ஐபி, யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசி, த சேம் தே கிவன் ஹியர். ஓகே, ஸோ மற்ற செக்ஷன்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த செக்ஷன் 50 பெருசா இருக்கும் பின்னாடி, அதை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை பத்தி படிக்க வேண்டாம், இது இங்க வேண்டாம். ஸோ 12, 24 இதுல எல்யூ சட்டியூன்னு எழுதி வச்சுக்கோங்க. 24ல ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் லிஸ்டட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ், லேண்ட் ஆர் பில்டிங், விச் மீன்ஸ் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது லேண்ட் ஆன் பில்டிங் மட்டும் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ 12, 24, 36 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ என்னென்ன அப்படின்னா நோட்ஸ்ல 12 months LUZU listed shares, ULIP, zero coupon bonds, இன்னொன்று வந்து ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டா, யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ, யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். சாரி, இது யூடிஐ, யூஎல்ஐபி இல்லை யூடிஐ. யூடிஐ ஆல்சோ தட் இன்க்ளூட் த சேம் UTI and then equity oriented fund. அழகாவே எழுதலாமா? ஸோ 12 monthsல LUZU listed shares UTI, that it's also one type of mutual fund மாதிரி தான், Unit Trust of India, set for zero coupon bonds, another U for equity oriented funds. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து லெஸ் தென் 12 months இருக்கு. ஓகே, இது எல்லாம் வந்து லெஸ் தென் 12 months இருக்கு அப்படின்னா, லெஸ் தென் 12 months அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். மோர் தென் 12 months இருக்கு அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, அதுக்கு அடுத்து 24 months. 24 monthsக்குள்ள ரெண்டு விஷயம் பார்த்தோம். என்னென்ன ரெண்டு அப்படின்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் இம்மூவபிள் அசட்ஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு வச்சிடலாமா, லேண்ட் அண்ட் பில்டிங். இது ரெண்டும் இருக்கு அப்படின்னா லெஸ் தென் 24 months இருக்கு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். மோர் தென் 24 months இருக்கு அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அடுத்து 36 months. மேல சொன்ன எதுவுமே, இங்க மேல சொன்ன இந்த ரெண்டு விஷயமே இங்க வந்து விழுகல. அப்போ அதர் தென் above points, other than above points considered here, which means இப்போ இதுல ஜுவல்லரி ஆட் ஆகல, மூவபிள் எதுவுமே ஆட் ஆகல. ஜுவல்லரி, பெயிண்டிங், டிராயிங், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் தென் ஆர்கியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ இது எதுவுமே ஆட் ஆகல. அப்போ இது எல்லாமே வந்து லெஸ் தென் 36 months இருக்கு. இப்போ நான் இங்க சொன்னது எல்லாமே லெஸ் தென் 36 months இருக்கு. ஏன்னா மேல இதெல்லாம் ஆட் ஆகல, இன்னும் நிறைய விஷயம் ஆட் ஆகல.
இதெல்லாம் less than 36 months இருக்கு அப்படின்னா then it will be considered as short term capital gain. In case more than 36 months இருக்கு அப்படின்னா then it will be considered as long term capital gain. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா என்னென்ன? ஓகேவா? ஸோ இப்படிதான் படிக்கணும். டன். ஸோ உங்க புக்ல வந்து இதை பார்த்துட்டு இது தெளிவா ஆனதுக்கு அப்புறமா உங்க புக்ல போய் கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா டேரக்டா புக்ல போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இதை பார்த்துட்டு இது தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறமா புக்குள்ள போயிட்டு கோத்ரூ பண்ணுங்க. புக்குள்ள டைரக்டா போனா கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே? ஸோ 12, 24, 36 இது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ ஃபர்தரா மூவ் பண்ணலாமா அடுத்து? நெக்ஸ்ட் அண்ணா ஸ்ரீஹரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. சாரிடா. ஓகே டன். இது ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரோ? தெரியலண்ணா. அச்சோ, ஒரு இன்ட்ரெஸ்டா நான் இது மட்டுமே பார்த்துட்டதுனால அதை கவனிக்கவே இல்லைண்ணா. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரமா ஸ்ரீஹரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சோ? ஒரு 5 minutes. ஓகே டன். ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஓகே, அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தரா இப்போ புது டாபிக் தான் அது, ஆனால் அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி ஓகே, நான் 1 செகண்ட் சொல்றேன். இங்க என்னன்னா சரி ரெண்டா பிரியுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசெட் வந்து டைப்ஸ் ஆஃப் அசெட்ல லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு 2 டைப் ஆஃப் அசெட் பிரியுது. ஆப்வியஸா நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லும் போது லாங் டேர்ம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கு, அதனால அது லாங் டேர்ம் சொல்லணும் ஒரு அசம்ஷன் நான் இந்த கிளாஸ்ல எடுத்தேன். த சேம் வே லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்க்கு இவங்களே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா கீழே சொல்லியிருக்க ஐட்டம் எல்லாமே ஷார்ட் டேர்ம். இதை தவிர்த்து வேற ஏதாவது வருது, இந்த ஷார்ட் டேர்ம் தவிர்த்து வேற எதனா இருக்குன்னா ஆப்வியஸா அது லாங் டேர்ம். இதுதான் லாஜிக். கரெக்டா? ஸோ அப்போ ஷார்ட் டேர்ம்ல இது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வருதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ள இருக்கு இந்த 4 விஷயங்கள். அதை வந்து நான் எல்யூ சர்டிவ் லூசு அப்படின்ட்டு நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். எனக்கு அந்த எல்யூ சர்டிவ் வந்து 12 மந்த்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா ஷார்ட் டேர்ம், 12 மந்த்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா லாங் டேர்ம். அந்த எல்யூ சர்டிவ் என்னென்ன விழுகுது அப்படின்னா லிஸ்டட் ஷேர்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ, ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் உங்க புக்ல நீங்க கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் புரிஞ்சிடும் இந்த 4த்துக்குமே. ஆப்வியஸா லிஸ்டட் ஷேர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் ஐடியா இருக்கும், கம்பெனிஸ் ஆக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த 4 விஷயமும் வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ள விழுகுது அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் ஷார்ட் டேர்ம். மோர் தென் 12 மந்த்ஸ்ல இருக்கு அப்படின்னா லாங் டேர்ம். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்குது 24 மந்த் கேசஸ். 24 மந்த்துக்கு என்னென்ன கேசஸ் அப்படின்னா மேல லிஸ்டட் பார்த்தோம், இப்போ கீழே வந்து அன்லிஸ்டட் பாக்குறோம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இல்லைன்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இமூவபிள் ப்ராப்பர்ட்டினா லேண்ட் ஆர் பில்டிங். இது எல்லாமே 24 மாசத்துக்குள்ளார, அதாவது நீங்க விற்கிறது சொல்றேன், நீங்க வாங்கினதுல இருந்து நீங்க விற்கிற டேட் அது ரெண்டும் 24 மாசத்துக்குள்ளார இருக்கு அப்படின்னா then that will be considered short term. இன்கேஸ் நீங்க வாங்கின டேட்ல இருந்து நீங்க விற்கிற டேட் வந்து 24 மாசத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா then that will be considered as long term. ஓகே, அதுக்கடுத்து மேல சொன்ன எந்த கேஸுமே வரல அப்படின்னா அது எல்லாம் 36 மந்த் கேட்டகரியில விழுகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி, பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் தென் ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே 36 மந்த்ல விழுகும். இது எல்லாமே நீங்க வாங்கினதுல இருந்து 36 மாசத்துக்குள்ள வித்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம், 36 மாசத்துக்கு மேல தாண்டி வித்தீங்கன்னா லாங் டேர்ம். அதுதான் இப்ப பார்த்தோம். ஸோ அதுதான் பார்த்துட்டு அதுக்கான நோட்ஸ் எழுதணும். ஓகே, 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ், 36 மந்த்ஸ் அப்படின்ட்டு அதுக்கான நோட்ஸ் எழுதி வச்சோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கான டெஃபினிஷன். ஓகே, இப்பயும் கொஞ்சம் வேகமா போகணும், பட் அகைன் நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஓகே டன். ஓகேங்களா? now I am moving to one new topic ஃபர்தரா அதுக்கு அடுத்து. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று படிச்சோம் கரெக்டா, தட் மஸ்ட் பி a capital asset. அது கேபிட்டல் அசெட்டா இருக்கணும். தட் அசசி டிரான்ஸ்ஃபர் சச் அசெட் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம் செகண்ட் பாயிண்ட்ல, டிரான்ஸ்ஃபர்ஸ். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? டிரான்ஸ்ஃபர்ஸ்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்க்ளூட் எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது? சேல்ஸ், சேல் பண்ணோம் அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் டிரான்ஸ்ஃபர். எக்ஸ்சேஞ்ச் பண்றதும் ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர் தான். ரிலங்குஷ்மெண்ட் which means rights transfer பண்றது. okay, I think rights transfer is relinquishment where they given sale or exchange and relinquishment of asset. அது மொத்தமா ஒண்ணா கொடுத்துட்டானா? சாரி எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் தான் ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், அதனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிங்க வந்தேன். ஸோ relinquishment of asset அப்படின்றது மீன்ஸ் டு withdrawn. ஓகே, டு withdrawn or amend or give up or anything, any rights. ஓகே, give up of any rights.
சரண்டர் பண்றது. ஓகே ஓகே, அது சரண்டர், நான் இதை கொடுக்குறேன், நான் இந்த ரைட்ஸை வந்து நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது, தட் வில் பி கன்சிடர் அஸ் relinquishment. ஓகேவா? relinquishment means of surrendering. In other words, it means interest of persons in a property either giving up, abandoned, கை விட்டுறது, இல்லைன்னா சரண்டர் பண்ணுது. பட் the property in which rights relinquishment continues to exist, which means அதை சரண்டர் பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த ரைட்ஸ் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லிமிடெட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரைட்ஸ் இவங்க கிட்டே தான் இருக்கும், பட் இதோட அசட்டை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சரண்டர் பண்ணுவாங்க. சம் அதர் ரீசன், ஏதாவது அவங்க வைண்ட் அப் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல சம்திங் அந்த கம்பெனி லிக்விடிட்டியில போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல அவங்களோட அசட்டை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சரண்டர் பண்ணுவாங்க. ஓகே, இதை வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்றதுமே தட் வில் பி கன்சிடர் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி. அதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் தான், ஆனா ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, அவங்களுக்கு இன்னும் ரைட்ஸ் கண்டினியூ ஆகுது. இங்க அதான் சொல்லிருப்பான், ரைட்ஸ் இன் ரிலையன்ஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். ரைட்ஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு, என்ன ஆகல, லெசன்ஸ் அதை சரண்டர் மட்டும் தான் பண்ணிருக்கோம், ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் ரெலங்குஷ்மெண்ட். எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் அப்படிங்கிறது ரைட்ஸே ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எக்ஸ்டிங்விஷ்மெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரெலங்குஷ்மெண்ட்டுக்கும் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் பின்னாடி ஏதாவது கொடுத்துருக்கானா? Extinguishment of any rights literally means put a total end, total destruction, bolt out existing, annihilation. Extinguishment does not mean extinguishment of asset itself, but extinguishment of older rights to the asset. Such rights cannot be held by someone else. Okay, extinguishment of older rights to the asset. So மொத்தமா எக்ஸ்டிங்விஷ் பண்றது. ஓகே, ஒன்னு அது எப்படி சொல்றது, மொத்தமா அழிக்கிறது அந்த மாதிரி கூட சொல்லலாம். அபார்ட் ஆஃப் a project and termination of industrial license shall be treated as transfer. மொத்தமா அழிக்கிறதோ இல்ல மத்தவங்க கிட்ட மொத்தமா கொடுக்கறதோ தட் வில் பி கன்சிடர் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட். ஆனா ரெலங்குஷ்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கும், அசட்ஸ் மட்டும் அவங்க கிட்ட சரண்டர் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு ரெலங்குஷ்மெண்ட்டுக்கும் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட்டுக்குமான டிஃபரன்ஸ்? ஓகேவா? ஸோ ரொம்ப இன்டெப்தா போவேன்னா ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க. இது எல்லாத்துக்குமே, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் மட்டும் கொடுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டும் அந்த ஷேருக்கான பேமெண்ட் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கார்பரேட் அக்கௌண்டிங்ல படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ தட் இஸ் கன்சிடர் அஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷேர். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அது எதுல சேரும்? ஃபர்ஸ்ட் ஆர் சரண்டர் ஆஃப் ஷேர்ஸ் indicate extinguishment or relinquishment of rights of shareholder in such shares which may be forfeited by the company. Might be indicates extinguishment or relinquishment மாதிரி தான் அது இண்டிகேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ as in Commissioner of Income Tax uses Vanya Silk Mills Private Limited. Okay, it was held the terms of extinguishment includes all possible transactions which result in destruction, annihilations, terminations, cessations or cancellations of any rights in the asset where corporal or incorporeal. Okay, so there is no consideration in case of shares forfeiture or surrender. Still, the such transaction shall be treated as transfer and liable to capital gain. So forfeit பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அவன் சொல்லிட்டான் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அதை வந்து மொத்தமா அடிக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன் பண்றது, இல்ல டெர்மினேட் பண்றது, இல்ல சேஷன் பண்றது, அந்த ரைட்ஸே அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி வாங்கதான் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட். ஃபர்ஃபிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்தரா நம்ம எந்த கன்சிடரேஷனும் நம்ம ரிசீவ் பண்ண போறது இல்லை. ஃபர்ஃபிச் பண்ணும்போது அப்படி பண்ணல அப்படின்னாலுமே தட் வில் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் கெயின். லெசன்ஸ், சார் ஷேரோட விலை 10 ரூபாய், அவன் எனக்கு 2 ரூபா தான் கொடுத்துருக்கான், நான் அடுத்தடுத்து கால் பண்ணேன், எதுக்கு? என்னோட 8 ரூபாய்க்கு. அவன் கொடுக்கல, அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அவன் கொடுக்காததுனால இந்த 2 ரூபா ஷேரை நான் ஃபர்ஃபிச் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு இதுக்கு மேல அதுல ரைட்ஸ் இருக்கா? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதுக்கு மேல ரைட்ஸ் கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதுக்கு மேல அது மேல எந்த ஒரு உரிமை கிடையாது. அது அபாண்ட் ஆன கணக்கு தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? சோ அப்படி இருக்கும் போது இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணும் போது ஏதாவது நான் ரிசீவ் பண்ணனா, ஏதாவது ஃபர்ஸ்ட் பண்ணும் போது ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணனா இல்ல. அந்த ரைட்ஸை வாங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் பண்ணும் போது அந்த ரைட்ஸ் மறுபடியும் கம்பெனிக்கே போகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்கேஸ் அந்த ஷேர் கம்பெனி வித்திருந்தா அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு? ஷேர் ஹோல்டர் கையில இருக்கு. ஆனா அவன் 2 ரூபா தான் கொடுத்துருக்கான், இன்னும் 8 ரூபா கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி ஃபர்ஸ்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ரைட்ஸ் எல்லாம் கம்பெனி வாங்கிக்குது மறுபடியும். அப்ப வாங்கிக்கும் போது அதுக்கு எதனா கம்பெனி பே பண்ணதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது கம்பெனி எதுவும் பே பண்ணல. கன்சிடரேஷனே இல்லைனாலும் தட் வில் பி கன்சிடர் கேபிட்டல் கெயின். எது நான் கெயின்ல வரும்? இந்த 2 ரூபாய் இங்க வாங்கினாங்க இல்லையா, 2 rupees, அது கெயின்ல வரும் இல்லையா, தட் வில் பி கன்சிடர் கெயின் ஒன்லி, ரைட்? இப்ப என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் பண்ணதை மறுபடியும் வேற யாருக்குன்னா 10 ரூபாய்க்கு விற்கலாம் அவன்.
அதர்வைஸ் ஓகே ஆல்ரெடி என்கிட்ட 2 rupees இருக்கு, அதை நான் வந்து இந்த ஷேருக்கு கன்சிடர் பண்ணி 8 rupees அப்படின்னு வைக்கிறேன்னா தென் ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதர்வைஸ் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. சர்ப்ளஸ்ல கொண்டு போய் வச்சிருவோம். சர்ப்ளஸ்னா லயபிலிட்டி சைட்ல வந்து உங்களுக்கு ஒருமை ப்ரீமியம் சம்திங் ஞாபகம் வருதா? சர்ப்ளஸ் ப்ரீமியம் ஐ திங்க் ஸோ, ஆர் செக்யூரிட்டி ப்ரீமியம் ஞாபகம் செக்யூரிட்டி இருக்கு. பிரீமியம். செக்யூரிட்டி ப்ரீமியம். ஸோ அதுல கொண்டு போய் வச்சிருவோம். அது நீங்க படிச்சிருக்கீங்க, படிக்கும்போது ஞாபகம் இல்லையா, அந்த 2 ரூபாய் வந்து நாங்க வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தட் வில் பி நாங்க செக்யூரிட்டி ப்ரீமியம்ல அதை வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம் லயபிலிட்டி சைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரன் ஆகும். பட் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட்ன்றாங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்றான், நீ என்னன்னா பண்ணிக்கோ, எனக்கு வர வேண்டிய கட்டிங் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றது இன்கம் டேக்ஸ் ஆல்வேஸா. ஸோ அது எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆர் ரெலங்கேஜ்மெண்ட் நாங்க கன்சிடர் பண்ணி அதை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்ஸபிள் பண்ணுவோம், வெதர் நீங்க கன்சிடரேஷனை ரிசீவ் பண்ணல அப்படின்னாலுமே. ஓகேவா. அடுத்து வேற என்ன பாயிண்ட் இதுல உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்க மாதிரி இருக்குன்னா, ஓகே இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். வேற ஃப்ரண்ட்ல ஓகே ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணீங்கனாலே எல்லாம் புரியுற மாதிரி தான் இருக்கு. கீழே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கோம், அந்த கேஸ் ஸ்டடியில ஓகே அதுவும் படிச்சா புரியுற மாதிரி தான் இருக்கு. டன். ஸோ ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்கனாலே புரியுற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ், எக்ஸ்சேஞ்ச், ரெலங்குவேஜ்மெண்ட், எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அக்விசிஷன். இது என்னடா ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் அசட். கம்பல்சரி அக்விசிஷன் அப்படிங்கிறது ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹைவே அத்தாரிட்டி இல்ல ரயில்வே அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து அக்வயர் பண்ணிட்டு போவாங்க. தட் வில் பி கன்சிடர்ஸ் கம்பல்சரி அக்விசிஷன். அந்த கன்வர்ஷன் ஆஃப் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. ஒரு லேண்ட் நான் வச்சிட்டு இருக்கேன், அந்த லேண்டை நான் ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்றேன், அப்போனா அது எப்படி டாக்ஸபிள் பண்றது அப்படின்னு நேற்று படிச்சோம் இல்லையா. தட் வில் பி 6th பாயிண்ட், கன்வர்ஷன் ஆஃப் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா எனி டிரான்சாக்ஷன் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்டர் 53A. எங்க பார்த்த மாதிரி இருக்கா 53A, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், டோபா ஆக்ட் அண்டர்ல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, அதாவது லெசன்ஸ் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அட் த டைம் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு ஒரு 2 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3rd 4th பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா அது அப்படியே ரெண்டுக்கு விடுறாரு. ஓகே, இன்கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிற கேப்ல அந்த ஓனர் போய் ரெண்ட் விட்டாலும் அவர் தான் டீம்டு ஓனர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா. கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்னும் முடியல, அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ஆனா இந்த ஓனர் என்ன பண்றாருன்னா அந்த கேப்லயும் கொண்டு போய் அந்த வீட்டுக்கு ரெண்ட் விடுறாரு அப்படின்ற பட்சத்தில் அப்போ அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு அவர் கையில தான் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அவர் கையில தான் அது டாக்ஸபிள் ஆகுமான்னு கேட்டா இல்ல. அந்த டைம்ல டீம்டு ஓனர்னு சொல்லி இந்த ஓனர் கையில தான் அது டாக்ஸபிள் ஆகும்னு நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ இந்த கேபிட்டல் கெயின்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி கட்டிட்டு இருக்கும் போதே வித்துட்டா, அவன் அங்க வாடகை தான் விட்டான், கட்டிட்டு இருக்கும் போதே வேற ஒருத்தர்கிட்ட வித்தா தட் வில் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் அசெட், தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் கேபிட்டல் கெயின். புரியுதா. அங்க ரெண்டுக்கு வித்தா என்னன்னு பாக்குறோம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில, நீங்க மொத்தமா ப்ராப்பர்ட்டியை வித்துட்டா என்னன்னு பாக்குறோம். அதுதான் இங்க சொல்றோம் எனி டிரான்சாக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்டர் 53A ஆஃப் டோபா ஆக்ட் 1882. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆர் ரிடம்ஷன் ஆஃப் 0 கூப்பன் பாண்ட்ஸ். ஆப்வியஸா நான் சொன்னேன் இப்போ நான் 0 கூப்பன் பாண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாண்ட் வாங்குறேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்டே வராம என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 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 10 வருஷம் கழிச்சு நான் அதை விற்கிறேன் அப்படின்னும் போது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நான் விற்பேன். ஸோ ஆப்வியஸா எனக்கு 4 lakhs கெயின் இல்லையா. ஸோ அந்த கெயின் ஆனா கேபிட்டல் கெயின்ல காட்டுவேன் அப்படின்னு சொல்றதுதான். இதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா. this 8 points are included in transfer. ஓகே, இந்த 8 பாயிண்ட் தான் வந்து டிரான்ஸ்ஃபர்ல இன்க்ளூட் ஆகும். ஓகே, அடுத்து டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்க்ளூட். 13 பாயிண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்க்ளூட் என்னன்னா பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். கிஃப்டோ இல்லைன்னா வேற ஏதாவது பரம்பரையா எனக்கு அது வந்து அது சொத்து வருது அப்படின்னா என் பேர்ல மாத்தி வைக்கிறாங்க, நான் தான் வாரிசு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா தட் வில் பி நாட் கன்சிடர் அஸ் டிரான்ஸ்ஃபர். அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, கிஃப்ட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் இர்ரெவக்கபிள் ட்ரஸ்ட். இர்ரெவக்கபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, இந்த காஞ்சனா படம் பார்த்துருக்கீங்களா, ஐ திங்க் பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருப்பான். அந்த ஆசிரமம் வச்சு நடத்தும் போது அவன் பேர் என்னப்பா, அந்த வில்லன் வந்து என்ன கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நான் வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா திரும்ப அந்த அமௌண்ட்டை நான் வாங்கிப்பேன் உங்க ட்ரஸ்ட் பேர்ல நான் கொடுத்துட்டு திரும்ப அந்த அமௌண்ட்டை நானே வாங்கிப்பேன் அப்படின்னா அது வந்து என்னது ரிவர்க்கபிள். தட் இஸ் ரிவர்க்கபிள் ட்ரஸ்ட். கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப வாங்குறது. ஸோ அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி தான் அவன் என்ன பண்ணுவாங்க, லாரி வச்சு தூக்கிடுவாங்க. ஸோ அது ரிவர்க்கபிள். அதாவது கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்குறது பேர் ரிவர்க்கபிள். அப்போ இர்ரிவர்க்கபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நல்ல மனுஷன் வந்துட்டு சரி ஓகே என்கிட்ட இவ்வளவு மணி இருக்கு, ஒரு 10 lakhs இருக்கு, நான் உங்க ட்ரஸ்ட்டுக்கு அதை நான் கொடுக்குறேன். இல்ல என்கிட்ட மணியா இல்ல லேண்டா இருக்கு, ஓகே என் லேண்ட் இருக்கு, அதை நான் உங்க ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன், அந்த லேண்டை உங்க ட்ரஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா, ஆனா இப்போ இது டிரான்ஸ்ஃபர் தானா, லேண்டு கேபிட்டல் அசட்னா, அண்ட் தென் இது டிரான்ஸ்ஃபர் தானா அப்படின்னு கேட்டா டிரான்ஸ்ஃபர் இது டிரான்ஸ்ஃபர்ல சேராது, டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்க்ளூடு. அண்ட் தென் கன்சிடரேஷன் எதனா ரிசீவ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கன்சிடரேஷனும் இருக்காது, ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே கன்சிடரேஷனும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் திரும்பவும் இந்த லேண்டை நான் வாங்கிப்பேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடாது. அக்ரிமெண்ட் போடும் போது இந்த லேண்ட் எனக்கு தேவைப்படும் போது திரும்ப நான் வாங்கிப்பேன் அப்படின்னு கொடுக்குறவரு பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், இர்ரெவக்கபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், திரும்ப பெறாதது. ஓகே தட் இஸ் கால்ட் அஸ் இர்ரெவக்கபிள் ட்ரஸ்ட். ஸோ அதுதான் அங்க சொல்லியிருக்கோம், இர்ரெவக்கபிள் ட்ரஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆகாது. அப்போ ரெவக்கபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்ன, கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கிறது ரெவக்கபிள். ஓகேவா, இதை பத்தி இன்னொரு டீட்டெயிலா கிளப்பிங்ஸ்ல நம்ம படிப்போம், கிளப்பிங் பார்க்கும்போது நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் HUF. பார்ட்டிஷன் பண்றது வந்து டிரான்ஸ்ஃபர்ல சேராது. லெசன்ஸ் ஒரே நிமிஷம் இருங்க வரேன். ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கிறேன், அதுல சில நோட்ஸ் எல்லாம் இருக்கும், நான் உங்களுக்கு அந்த நோட்ஸும் ஷேர் பண்றேன், ப்ளஸ் அது இங்க எழுதுறேன். எங்க இருக்கு அந்த நோட்டு, ப்ரௌன் கலர் ஏகப்பட்ட நோட் இருக்கு. இருக்கா, ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்ல வந்து எது எதுனா டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னு ஒரு நோட் ஒன்று நான் வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட நான் நிறைய எழுதியிருக்கேன் அதுல. ஓகே கேபிட்டல் கெயினுக்கே ஒரு நோட் காலி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எது சொன்னா பார்ட்டிஷன் ஆஃப் HUF சொல்ல வந்தேன் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் HUF அப்படின்னும் போது பார்ட்டிஷன் ஆஃப் HUF எப்படின்னா, சார் இப்போ கர்த்தா இருக்காரு அந்த வீட்டோட தலை, ஓகே அவர் இருக்காரு அப்படின்னும் போது ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க, HUF பேர்ல இந்த லேண்ட் இருக்கு, இந்த லேண்டு HUF நேம்ல இருக்கு. ஓகே ஸோ இந்த HUFல மொத்தம் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த லேண்டை வந்து 5 பேர் பாகம் பிரிக்கிறாங்க. ஓகே பர்சன் 1, பர்சன் 2, பர்சன் 3, பர்சன் 4, பர்சன் 5, இந்த மாதிரி 5 பேர் வந்து இதை டிவைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது HUF என்ன பண்ணும் அப்படின்னா, HUF நேம்ல இருக்க அந்த வீட்டை இந்த 5 பேரோட நேமுக்கு மாத்தும். ஓகே இப்போ மாயாண்டி குடும்பத்தினார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம், அந்த லேண்ட் வந்து மாயாண்டி குடும்பத்தினார் நேம்ல இருக்கும். ஆனா இப்போ இந்த 5 பேர் வந்து இந்த லேண்டை பிரிச்சு கேட்கறதுனால இந்த மாயாண்டி குடும்பத்தினார்ன்ற அந்த நேம் வந்து அந்தந்த பர்சன் நேமுக்கு தனித்தனியா சேஞ்ச் ஆகும். 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டுன்னு ஒரு பர்சன் நேம்லயும் போய் தனித்தனியா ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகும்போது இது டிரான்ஸ்ஃபரா, இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் தானே ஆகுது, இது டிரான்ஸ்ஃபரான்னு கேட்டா இதுவுமே டிரான்ஸ்ஃபர் கிடையாது. அவங்களோட 5 பேரோட ஒட்டுக்கா இருந்த லேண்ட 5 பேர் தனித்தனியா பிரிச்சுதான் எடுத்துக்கிறாங்க. ஓகே அந்த இடத்துல கன்சிடரேஷனே வரல. ஓகேவா கன்சிடரேஷனே ரிசீவ் ஆகல. சோ தட் வில் பி நாட் கன்சிடர் அஸ் டிரான்ஸ்ஃபர். அப்போ அதுவுமே டிரான்ஸ்ஃபர் கிடையாது, டிரான்ஸ்ஃபர் நாட் இன்க்ளூட், அங்க டிரான்ஸ்ஃபர் நடக்கல. பட் இந்த 5 பேர்ல பிரிச்சுட்டாங்க இல்லையா, இந்த 5 பேர்ல இந்த தேர்ட் பர்சன் வந்து விக்கிறாரு, இப்போ இதை சேல் பண்றாரு அப்படின்னா அப்போ இங்க கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணுவாரு. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் டு தேர்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டினா யாரு, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இங்க இடத்துல கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா எஸ், கேபிட்டல் கெயின் இங்க ரைஸ் ஆகும். அப்போ கேபிட்டல் கெயின் இங்க ரைஸ் ஆகுது அப்படின்னா நாங்க எந்த பிரைஸை எடுத்துக்கிறது, எங்களோட பையிங் பிரைஸா நாங்க எதை எடுத்துக்கிறது, எதை எடுத்துப்பீங்க, எப்போ எம்கே மாயாண்டி குடும்பத்தினர் அப்போ வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த பிரைஸை நீங்க எடுத்துக்கணும். இங்க சேஞ்ச் ஆச்சுல இந்த பிரைஸ் நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்க பிரைஸே இல்லாம தான் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த 5 பேருக்கு பிரிச்சு கொடுக்கும் போது பிரைஸே இல்லாம சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா, சோ அப்படி இருக்கும் போது இந்த பையிங் பிரைஸ் வந்து இது எப்போ வாங்கிச்சோ, இன்கேஸ் இது வந்து 1998ல வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம், 2002ல வந்து பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம், 2024ல வித்திருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ நான் 2000 இந்த பையிங் பிரைஸ் வந்து 2002ல இருக்கிறது எடுத்துக்கணும்னு கேட்டா கிடையாது, 1998ல என்ன இருக்கும் அந்த பிரைஸ் தான் நான் இங்க எடுத்துப்பேன்.
ஓகேவா? இன்னமும் டெப்தா சேஞ்ச் ஆகும். இன்ஃப்ளேஷன் இருக்கும், இண்டெக்ஸ்லாம் பார்ப்போம். இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம போடுவோம். அது இதுக்கப்புறம் வரும். பட் இது மட்டும் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூக்காக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப பையிங் பிரைஸ் நம்ம எதனா கன்சிடர் பண்ணணும். நம்ம மாறுன டேட்டா, இல்ல வாங்குன டேட்டானா, வாங்குன டேட்டா தான் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது? பார்ட்டிஷன் ஆஃப் ஹெச்யூஎஃப்ல அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் அது டிரான்ஸ்ஃபர்லே வராது அப்படின்ற வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அதுக்கப்புறம் அந்த தேர்ட் பர்சன் மட்டும் தனியா மாத்துறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அது வந்து டிரான்ஸ்ஃபர்ல இன்க்ளூட் ஆகும். புரிஞ்சுதா? ஹெச்யூஎஃப் புரிஞ்சுதா? டன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி. ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி இன் பிட்வீன்ல வந்து அவங்க ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்போ ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி தருது, சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங்க்கு தருது அப்படின்னா ஆப்வியஸா தே ஆர் இன் ரிலேஷன். கிட்டத்தட்ட 51% மேல அவங்க ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே மாத்திக்கிறாங்க அப்படின்னா அது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒன்ஸ் அந்த ஹோல்டிங் சப்சிடரி அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் அசெட். ஓகேவா? ஸோ ஹோல்டிங் அண்ட் சப்சிடரிக்குள்ள எது நடந்தாலும் அதுவுமே வந்து டிரான்ஸ்ஃபர் கிடையாது. அமால்கமேஷன், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கூட அமால்கமேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் ஐடியா. இப்போ விஐ அப்படின்னு வந்து ரெண்டும் அமால்கமேட் ஆயிடுச்சு. இப்போ விஐ அமால்கமேட் ஆகுது அப்படின்னும் போது இந்த அமால்கமேஷனுக்கு ஐடியா போயிட்டு வோடஃபோன் கூட சேருது அப்படின்னா ஐடியாவோட அசெட் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கேபிட்டல் அசெட் அப்படின்னு கேட்டா கிடையாது. தட் இஸ் நாட் கன்சிடர் டிரான்ஸ்ஃபர். இது வந்து ஒரு அமால்கமேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே சேம் டிமர்ஜர். டிமர்ஜர் அப்படிங்கும்போது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி விட்டு டிமர்ஜ் ஆகுது. அப்போ இதுல இருக்கக்கூடிய அசெட் எல்லாம் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா அதோட தலைமை கம்பெனி எதுதான்? ஒரு ஐடிசி அப்படின்னு இருக்குன்னா ஐடிசி இப்போ டிமர்ஜ் ஆகுது அப்படின்ற சென்ஸ் சிகரெட் தனியா மேனுஃபேக்சரிங் பண்ணுது. அதுல இருந்து டிமர்ஜ் ஆகி நோட் புக் தனியா மேனுஃபேக்சர் பண்ணுது. அதுல இருந்து இன்னொரு கம்பெனி பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா ஃபுட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஐடிசி இஸ் பேசிக்கலி சிகார் கம்பெனி. பட் இது மாதிரி தனித்தனியா பண்ணும்போது இட்ஸ் நாட் கன்சிடர் டிரான்ஸ்ஃபர். இவங்களுக்குள்ளேயே இது பண்ணிக்கிறதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ரிவர்ஸ் மார்க்கெட் ஸ்கீம், அடமானம் வச்சு திரும்ப அடமானம் வந்து திரும்ப எடுத்துக்கிறது. தட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் டிரான்ஸ்ஃபர். அண்ட் தென் கன்வர்ஷன் ஆஃப் பார்ட் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இன்டு கம்பெனி. ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஆப்வியஸா கம்பெனிஸ் ஆக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒருத்தர் வந்து நடத்திட்டு இருக்காரு, அதை வந்து கம்பெனியா மாத்துறது. அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தட் வில் பி நாட் கன்சிடர் டிரான்ஸ்ஃபர். அண்ட் தென் கன்வர்ஷன் ஆஃப் ஃபர்ம் டு கம்பெனி. ஃபர்மை வந்து கம்பெனியா சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அப்பயும் வந்து அதை டிரான்ஸ்ஃபர்ல சேராது. ஃபர்மை வந்து கம்பெனியா மாத்துறோம். அதாவது ஃபர்ம் அப்படிங்கிறது இப்போ பார்ட்னர்ஷிப்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு இல்ல 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 4 பார்ட்னர்ஸ் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பை கம்பெனியா மாத்துறாங்க. அப்போ பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய அசெட் லயபிலிட்டி எல்லாமே அந்த கம்பெனிக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இது டிரான்ஸ்ஃபரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இங்க இருக்க அதே பீப்புள் தான் அங்க போய் ரூல் பண்ண போறாங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ அந்த கண்டிஷன் தான் நான் எழுத போறேன். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன், ஸ்டாச்சு டிரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் மியூசியம், இந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் வராது. கன்வர்ஷன் ஆஃப் பாண்ட்ஸ், டிபெஞ்சர் ஸ்டாக் இன்டு ஷேர்ஸ். டிபெஞ்சரை வந்து நம்ம ஷேர்ஸா கன்வெர்ட் பண்றோம், ஷேர்ஸ் டிபெஞ்சரா கன்வெர்ட் பண்றோம். இந்த மாதிரியான கன்வர்ஷன் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. கன்வர்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. இதெல்லாம் டிரான்ஸ்ஃபரான்னு கேட்டா கிடையாது. இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ல இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம படிச்சதை வச்சு நான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எழுதுறேன். நோட்ஸ் வந்து ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பக்கத்துக்கு இருக்கு. ஓகேவா? ஆனா இதுல உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா தென் எழுதிக்கங்க நீங்களுக்கு கூட. நான் மொத்தமே எழுதுறேன். அதுல உங்களுக்கு எது தேவைன்னா மொத்தமே தேவைப்படும். பட் அதுலயே நான் ஷார்ட் கட் பண்ணி எழுதுறேன். Transactions which are not
ரிகார்டட் சிலது அமெண்ட் ஆயிருக்கும், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் 46(1). ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவலி இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட், பட் ஐடி ஆக்ட் consider give some example but IT Act as per IT Act as per IT Act but as per IT Act is not considered as transfer. Okay, so there are 5 categories. First 5 category அதை வந்து பிரிக்கும். 5 categories. What are the 5 categories? First இண்டிவிஜுவலுக்கு என்ன நடக்குது, அடுத்து ஹெச்யூஎஃப்க்கு பார்ட்டிஷன் ஆஃப் ஹெச்யூஎஃப் பார்த்தோம் இல்லையா அது. தேர்டு வந்து ஃபேம் வந்து கம்பெனியை சேஞ்ச் பண்ணா என்ன. ஃபோர்த்து வந்து எல்எல்பியை கம்பெனியை சேஞ்ச் பண்ணா என்ன. ஃபிஃப்த்து வந்து டொமஸ்டிக் கம்பெனி. ஓகே, ஸோ இது கண்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு நடந்தா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னும் போது என்ன வரும் அப்படின்னா ஒன் கிஃப்ட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரதர் வந்து ஒரு சிஸ்டருக்கு அவரோட லேண்டை கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னா கேபிட்டல் கெயின் கீழே வராது, கிஃப்டா கொடுக்குறாங்க அப்படின்னா. ஓகேவா, ஸோ அது வந்து வேற ஏதாவது ஹெட்ல போகும், விச் மீன்ஸ் ஐஎஃப்ஓஎஸ் கீழே போகும். ஐஎஃப்ஓஎஸ். ஓகே, பிரதர் கிஃப்ட் லேண்ட் டு சிஸ்டர், இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் அது ஐஎஃப்ஓஎஸ் கீழே வரும் கிஃப்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல. ஸோ அதர்வைஸ் அது வந்து நம்ம வந்து கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா கன்சிடரேஷனே இருக்காது, கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருக்கணும் இல்லையா. ஸோ அடுத்து இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பை த transferee company in a scheme of amalgamation to the members of the transferor company. In the sense, சார் இப்போ ஒரு ஷேர் இருக்கு, எக்ஸாம்பிள் போடுவோமா, கம்பெனி ஏ இருக்கு, ஓகே, கம்பெனி பி இருக்கு. ஸோ வில் கன்சிடர் கம்பெனி ஏ இஸ் ஐடியா, கம்பெனி பி இஸ் வோடாஃபோன். ஸோ வோடாஃபோன் ஐடியா வந்து ரெண்டும் ஒன்னா சேருது அப்படின்னா இப்போ யார் இதுல டிரான்ஸ்பரி, யார் இதுல டிரான்ஸ்பரார் அப்படின்னா விச் கம்பெனி ஹேஸ் டு ரெடி டு அமால்கமேட். ஐடியா தான் போயிட்டு வோடாஃபோன் கூட இப்போ சேர்றேன்னு சொல்லியிருக்கு, கரெக்டா. இப்போ ஐடியா போய் வோடாஃபோன் கூட சேருது அப்படின்னா தென் இட் இஸ் அ transferee company. Always I use this word transferee. Vodafone is a transferor. I think transferor is idea. Once again. Transferor, transferee. clubbing இருக்காங்க. ஓகே,
whose transfer is called as transferor. Okay, done. So here it's not a transferee, here is a transferor. Okay, so இங்க இது வந்து transferor, so I use the word transferor ER on the top. So here it's a transferee. Vodafone company is a transferee. Here I would use transferee. Okay. ஸோ இப்படி இருக்கும் போது இப்போ ஐடியா அப்படின்னும் போது இப்போ நீங்க வந்து கம்பெனி வைஸ் பார்க்க கூடாது. நம்ம டாபிக் என்ன, இண்டிவிஜுவல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வோடாஃபோன்ல வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நீங்க சாரி ஐடியால வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, நீங்க அதுல ஒரு மெம்பர். எதுல, ஐடியால நீங்க இப்போ ஒரு மெம்பர், உங்ககிட்ட ஐடியாவோட ஷேர்ஸ் இருக்கு. ஆனா இப்போ ஐடியா என்ன டிசைட் பண்ணிட்டான், வோடாஃபோன் கூட போயிட்டு இப்போ சேர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அமால்கமேஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மெம்பரா இருக்கீங்க, இண்டிவிஜுவல் பத்தி பேசிட்டு இருக்கோம். அஸ் இண்டிவிஜுவலா இப்போ உங்களோட ஷேரோட விலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ₹5 பர் ஷேர், பர் ஷேரோட விலை. பட் வோடாஃபோனோட பர் ஷேரோட விலை எவ்வளோ அப்படின்னா, வோடாஃபோனோட பர் ஷேரோட விலை ₹10. ஓகே, இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ ஐடியா போய் வோடாஃபோன் கூட சேரும் போது அது அமல்கமேட் ஆகுது. ஆனா இந்த ஷேரோட பிரைஸ்க்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவான், அப்போ நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஷேருக்கும் இன்னொரு ஷேர் அவன் கொடுக்கணும். கரெக்டா? விச் மீன்ஸ் வோடாஃபோன் வந்து ₹10 அவன் ஷேரா மாத்தணும் அப்படின்னா ஒண்ணு உங்ககிட்ட இருக்க ₹5 ஷேரை வாங்கி அவனோட ஒரு ஷேர் கொடுக்கணும். இல்லைன்னா அதே மதிப்புல இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா, பர் ஷேருக்கு இவ்வளவு இருக்கா, இப்போ நீங்க வந்து 10 ஷேர் வச்சிருப்பீங்கன்னு வச்சுப்போம். ஐடியால 10 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா ஓகே, ஒண்ணு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடிஷ்னலா ஷேர் இஷ்யூ பண்ணுவான். அடிஷ்னலா 10 ஷேர் இஷ்யூ பண்ணுவான். அடிஷ்னலா 10 ஷேர் அப்படி இஷ்யூ பண்ணாதான் அவனோட பிரைஸ்க்கு இங்க மேட்ச் ஆகும். அப்போ திஸ் 20 shares of idea equal to 10 shares of Vodafone. கரெக்டா? ஒண்ணு இதை ஈக்குவலைஸ் பண்ணணும், இல்ல இதை கம்மி பண்ணணும். 10ன்றத ஒண்ணு 5ஆ மாத்தணும், இல்ல 10 20ஆ மாத்தி அதுக்கேற்ற மாதிரி அதை ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இங்க என்ன பண்றான்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பை டிரான்ஸ்ஃபரி கம்பெனி இன் எ ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன். இதுல இருந்து இவன் கொடுக்குறான் இல்லையா, ஐடியா வந்து இங்க இருந்து இங்க போறான் இல்லையா, இப்படி வச்சுக்கலாம். உங்களை போட்டு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, இங்க கொடுக்குறது அங்க கொடுக்குறதுன்னு. டேரக்டா இப்படி வச்சுப்போம். ஒரு ஷேரோட விலை ₹10, 10 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஐடியா கம்பெனி போயிட்டு வோடாஃபோனுக்கு கொடுக்கணும், அதர்வைஸ் வோடாஃபோன் கொடுத்து மேட்ச் பண்ணணும். அதுவும் 2 கேஸ் இருக்கு. பட் ஆனா இப்போ ஒரு கேஸ் மட்டும் பார்ப்போம். என்னன்னா இந்த 10 ஷேரை வந்து 5 ஷேரா கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா, 5 ஷேரா மாத்திக்கலாம். அதாவது 10 நான் 5ஆ மாத்துறேன் அப்படின்னா அப்போ ஒரு ஷேரோட விலை எவ்வளவா மாறிடும், ₹10 மாறிடும்ல. புரியுதா? 10 ஷேர் இருக்கு, ஆனா அது வோடாஃபோன் கூட போய் சேரும் போது 5 ஷேரா மாறுது. அப்ப இங்க இருந்து அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க இல்லையா, ஒன்ஸ் அந்த மெம்பருக்கு டிரான்ஸ்ஃபரர் கம்பெனிக்கு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னும் போது இது டிரான்ஸ்ஃபரான்னு கேட்டா இது டிரான்ஸ்ஃபர் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் இருக்கு. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் பதிலா நியூ ஷேர்ஸ் கொடுத்தாலுமே தட் வில் பி நாட் கன்சிடர் அஸ் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? புரியுதா இல்ல கன்ஃபியூஸ் ஆகுதா? மொத்தம் 2 கேஸ் தாப்பா. என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். மொத்தம் 2 கேஸ் இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம இதுலயே எடுத்துப்போமே, ஒரு ஷேரோட விலை அங்க வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஷேரோட விலை ₹5 சொன்னேன், இந்த இடத்துல ஒரு ஷேரோட விலை நான் ₹10 சொன்னேன். மொத்தம் 2 கேஸ் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், இப்போ நீங்க இங்க 10 ஷேர் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ வோடாஃபோன் கூட அது அமல்கமேட் ஆகும்போது இங்க எத்தனை ஷேரா அது மாறும், எத்தனை ஷேரா மாறினா அது ₹10 வரும் அப்படின்னா 5 ஷேரா மாறினா ₹10 வருமா? எப்படி நான் 5 ஷேரா மாறினா ₹10 வரும், ₹5 10 ஷேர் வச்சிருக்கீங்க, 10 × 5 ₹50. கரெக்டா? பட் ஆனா இங்க ₹10 இருக்கு. 10 × 5 ₹50. ₹50 சேமா வந்துச்சா? புரியுதா? ஓகேவா? அதாவது இது ஒரு கேஸ். அதாவது என்கிட்ட 10 ஷேரா இருக்கு ஐடியா. அது அந்த 10 ஷேரை வந்து நான் வோடாஃபோனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒண்ணு அது 5 ஷேரா மாத்தினா அப்படின்னா வோடாஃபோனுக்கு ஈக்குவலான ரேட் வந்துடும். ஓகேவா? வோடாஃபோனுக்கான ஈக்குவலான ரேட் கிடைச்சிரும். அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி இருக்க ஷேரை வோடாஃபோன் வாங்கிட்டு வோடாஃபோன் நியூ ஷேர் இஷ்யூ பண்ணுவான். நியூ ஷேரா வந்து இந்த மெம்பருக்கு வந்து மறுபடியும் கொடுப்பான். எந்த மெம்பருக்குன்னா ஐடியால இருக்க மெம்பர்ஸ்க்கு.
ஓகேவா? அமல்கமேட் ஆயிடுச்சு. ஓகே உங்க ஓல்டு ஷேர்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்தமா வாங்கிப்பான். இந்த 10 வாங்கிட்டு அவனுக்கு எவ்வளவு தோணுதோ அவன் நியூ ஷேர்ஸ் அதை இஷ்யூ பண்ணுவான். நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவான். இது 2 தான் நடக்கும் மேஜரா. இது 2மே டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டா இது 2மே டிரான்ஸ்ஃபர்ல இன்க்ளூட் ஆகாது. யாருக்கு? இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம வந்து வோடாஃபோன் ஐடியா பத்தி பார்க்கல. அந்த வோடாஃபோன் ஐடியால இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அது செகண்ட் பாயிண்ட். ஓகே, த சேம் கான்செப்ட் ஃபார் டிமர்ஜர்ஸ். அண்ட் தென் the same points for demerger also. Issue of share by the resultant company in a scheme of demerger to the member of demerging company. License. So ஏபி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. இதுல இருந்து பி டிமர்ஜ் ஆகுது அப்படின்னா பி இஸ் ஏ டிமர்ஜ்டு கம்பெனி. சாரி, மறுபடியும் தலைக்கீழா சொல்றேன் உங்களுக்கு. ஏபில இருந்து ஏ தனியா வந்துடும் இல்லையா? தென் டிமர்ஜ்டு கம்பெனி பி இஸ் ஏ ரிசல்டன்ட் கம்பெனி. Issue of shares by resultant company in a scheme of demerger to members of demerging company. Okay. Lessons. டிமர்ஜ் ஆகும் போது ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி போகுது. அப்போ அது இன்னொரு கம்பெனியா உருவாகுது அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மறுபடியும் நான் ஷேர்ஸ் தரேன். இந்த சேம் கான்செப்ட் அமல்கமேஷன் ஆகும்போது எப்படியோ அதே மாதிரி டிமர்ஜர் ஆகும் போதும் அதே மாதிரி அங்கிருந்து இன்னொரு கம்பெனில இருந்து ரிசல்டன்ட் கம்பெனில இருந்து டிமர்ஜிங் கம்பெனி ஷேர்ஸ் போகுது அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபரான்னு கேட்டா தட் இஸ் ஆல்சோ நாட் கன்சிடர் அஸ் அ டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? தட் இஸ் தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த், டிமர்ஜர் அமல்கமேஷன் ஒன்றும் பெருசு இல்லை, காமன் தான். ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் வந்து transfer of work of art, manuscript, painting, etc. to government museum or universities, then that will be not considered as a transfer. அதாவது நம்ம ஏதோ ஒரு ஆர்ட்டோ மேனுஸ்கிரிப்டோ பெயிண்டிங்கோ வந்து யாருக்கு கொடுக்குறோம் எக்ஸெட்ரா டு கவர்மெண்ட் மியூசியம்ஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் ஆர் மியூசியம்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா தென் தட் வில் பி நாட் கன்சிடர் அஸ் அ டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஆஸ் எ இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த், கன்வர்ஷன் ஆஃப் debentures, பாண்ட்ஸ் இன்டு ஷேர்ஸ். ஆப்வியஸா இது உங்களுக்கு தெரியும். டிபென்ச்சரையோ பாண்டையோ வந்து நம்ம ஷேர்ஸா கன்வெர்ட் பண்றோம். யாரு? இண்டிவிஜுவல். நம்ம கிட்ட இருக்க பாண்டு, நம்ம இண்டிவிஜுவலா நம்ம பாண்ட் வச்சிருக்கோம், டிபென்ச்சர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா தென் தட் வில் பி நாட் கன்சிடர் அஸ் அ டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? தென் அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் ப்ரொப்ரைட்டரி ஃபர்ம் ஆர்ஷிப். ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான் வரும். இட்ஸ் நாட் கன்சிடர் அஸ் ஃபர்ம் தனியா இருக்கு. ப்ரொப்ரைட்டர்ஷிப், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் into a company subject to condition. கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது அது எக்ஸம்ப்டட். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா 50% ஹோல்டிங் பண்ணிருக்கணும். அந்த சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து கம்பெனியா சேஞ்ச் பண்ணார் இல்லையா, அவர் வந்து 50% ஹோல்ட் பண்ணிருக்கணும் ஃபார் 5 years. அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃபார் 5 years. For example, sole proprietorship. Okay, I have a one departmental store or something. So something ஏதோ Jana sole proprietorship I have. Jana J வச்சுப்போம். So J sole proprietorship I have. So I convert to this to J limited. So now இந்த sole proprietorship வந்து கம்பெனியா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல நான் தானே இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னா
மோர் தென் 50% வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும். இந்த கம்பெனில என் பேர்ல மோர் தென் 50% இருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு? ஃபார் 5 இயர்ஸ்க்கு அது என் கையில தான் இருக்கணும். அப்போதான் வந்து இது நாட் கன்சிடர் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். இன்கேஸ் 5 இயர்ஸ்க்குள்ள என் 50% கம்மி ஆகுது அப்படின்னா தென் இட் வில் பி கன்சிடர் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். இட் வில் பி டாக்ஸபிள் அண்டர் த கேபிட்டல் கெயின். ஓகேவா? அது 6th பாயிண்ட். அடுத்து 7th பாயிண்ட். Okay. Transfer of units by the units holder. யூனிட்ஸ்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிக்க கூடியதெல்லாம் யூனிட்ஸ். ஆன் consolidation plan, consolidation of plan within a mutual fund scheme is not regarded as transfer, which means ஒரு யூனிட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு யூனிட்ஸ் ஹோல்டர். எதுலனா ஒரு கன்சாலிடேஷன் பிளான் வந்து கொடுத்துருக்கான் மியூச்சுவல் ஃபண்ட்ல. என்ன கன்சாலிடேஷன் பிளான் அப்படின்னா, டெப்ட்டுக்கு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஈக்விட்டிக்கு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஸோ என்ன இந்த கன்சாலிடேஷன் பிளான்னா, டெப்டையும் ஈக்விட்டியும் நாங்க ஒன்னா சேர்க்கிறோம், கன்சாலிடேட் பண்றோம், இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒன்னு இது இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், இல்ல இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். மொத்தமா கன்சாலிடேட் பண்ணாங்க அப்படின்னா தே ஆர் பிகம் 20 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆஸ் யூஷுவல் தான், த சேம் அட் அ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். அந்த ஸ்கீம் படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர், விச் மீன்ஸ் யூனிட் ஹோல்டர்ஸ்குள்ளே அது மாத்திக்குது, அந்த வித்தின் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே அது நடந்துக்குது. ஓகேவா? ஸோ டெப்ட்டுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க, ஈக்விட்டிக்கு ஒரு 15 பேர் இருக்காங்க அப்படின்னா தென் த பிளான் வில் பி கன்சாலிடேட்டட். டெப்ட்டும் ஈக்விட்டியும் ஒன்ஸ் ஓகே நாங்க மொத்தமா ஈக்விட்டியா மாத்துறோம், இல்ல மொத்தமா டெப்டா மாத்துறோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அந்த ஷேர்ஸை வந்து அதை எப்படி பிரிச்சுக்கணும். ஓகே இவ்வளவு ஈக்விட்டி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி இத்தனை டெப்ட் அதுக்கு தேவைப்படுது, இவ்வளவு டெப்ட் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி அது ஈக்விட்டியா இருக்கு. ஸோ மொத்தமா வந்து தனித்தனியா இருக்கக்கூடியவங்களை நாங்க மொத்தமா 20 சப்ஸ்கிரைப்ஸா வந்து கன்சாலிடேட் பண்ண போறோம் அந்த பிளான் படி. வித்தின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நாங்க வந்து இப்படி பண்ண போறோம், கன்சாலிடேட் பண்ண போறோம் உங்க எல்லாரையும் அப்படின்னா தென் தட் வில் பி நாட் கன்சிடர் அஸ் a transfer. ஓகே, ஸோ தட் வில் பி டிரான்ஸ்ஃபரே கிடையாது, ஏன்னா வித்தின் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே தான் அது நடக்குது. ஓகே, அதை நாங்க டிரான்ஸ்ஃபரா சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அண்ட் தென் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் பார்த்தோமா, அது ஒரு காமன் பாயிண்ட். ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஆப்வியஸா அடமானம் வைக்கிறது. ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஆல்வேஸ் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், அதெல்லாம் காமன் பாயிண்ட் தான். ஓகேவா? டன். ஸோ அப் டு திஸ் பாயிண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது பார்த்தாச்சு. அமால்கமேஷன் டிமர்ஜர் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்திருக்கோம், நாட் ஃபார் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ. அமால்கமேஷன் டிமர்ஜர் நாட் அட் ஆல் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ, இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலுக்கு என்னதான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து ஹெச்யூஎஃப் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன் இங்க, பார்ட்டிஷன் இதே தான், சேம் தான். ஓகேவா? ஸோ எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் டு இஸ் மெம்பர் ஆர் கம்ப்ளீட் ஆர் பார்ட்டிஷன், பார்ஷலி பார்ட்டிஷன், அது இன்க்ளூட் ஆகாது. இதே தான் ஹெச்யூஎஃப்க்கும் எழுதியிருக்கேன், இங்க சொன்னதே தான். ஓகேவா? அடுத்து வந்து ஃபர்ம். ஸோ செகண்ட் ஹெச்யூஎஃப் வந்து இதே எக்ஸாம்பிள். ஓகே, நான் எழுதியிருக்கேன் ஒருக்கா மறுபடியும் கூட இண்டிவிஜுவலுக்கு, சாரி ஹெச்யூஎஃப்க்கு. டே இப்போ பார்க்கும் போது புரியாத மாதிரி இருக்கும், பட் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா புரியும். ஹெச்யூஎஃப் அப்படி இல்லைன்னா போக போக நம்ம பார்ப்போம், அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் டு இட்ஸ் மெம்பர் ஆன் complete or partial partition. கம்ப்ளீட்டா பார்ட்டிஷன் பண்ணலாம், இல்ல பார்ஷியலா பார்ட்டிஷன் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், பார்ட்டிஷியல் பார்ட்டிஷன்னா கொஞ்சம் வந்து ஹெச்யூஎஃப் பேர்லயே இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எனி டிரான்ஸ்ஃபர் பை a member of HUF in which மேல சொன்ன பாயிண்ட் இதுவும் சேம் தான், which is a member. மெம்பருங்களுக்குள்ளே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்,
அந்த தேர்ட் பர்சன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிறாரு அப்படின்னா இன்கேஸ் இந்த தேர்ட் பர்சன் மறுபடியும் ஃபிஃப்த் பர்சன்கே கொடுக்குறாரு, தேர்ட் பர்சன் மறுபடியும் ஃபோர்த் பர்சன்கே கொடுக்குறாரு அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ நாட் கன்சிடர் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். அவங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகே, தட் இஸ் யுவர் HUF பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எழுதிக்கோங்கடா, யூஸ் ஆகும் மோஸ்டா. அதுக்கப்புறம் தனியா போயிட்டு உட்காந்து படிச்சீங்கன்னா புரியும். அடுத்து ஃபேம். ஃபேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேம் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும், கம்பெனியா கன்வெர்ட் பண்ணும் இல்லையா? அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா conversion of firm into company will not be regarded as transfer subject to the following conditions. What are the following conditions? Okay, so there are 5 conditions. To satisfy these conditions, then it will be not treated as transfer. So first condition, all partners of the firm should become shareholders of the company. எல்லா பார்ட்னரும் என்னவா மாறி இருக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸா மாறி இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், பார்ட்னர்ஸ் டுகெதர் ஓன் 51% of the share capital for 5 years. எல்லா பார்ட்னரும் 5 வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்கணும், 51% ஆஃப் த ஷேர் கேபிட்டலை ஓன் பண்ணிருக்கணும் ஃபார் 5 இயர்ஸ்க்கு. ஓகேவா? அந்த கம்பெனியா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 51%. அது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன், ஆல் asset and liabilities, A&L னா asset and liabilities must be taken by the company. எல்லா asset and liabilities ஃபர்மோடது யார் எடுத்துக்கணும், கம்பெனி எடுத்துக்கணும். அடுத்து ஃபோர்த் கண்டிஷன், all asset and liabilities must be taken over book value, not a market value, book value. Fifth point condition வந்து partners do not receive any monetary consideration. இப்படி பண்றதுனால எந்த ஒரு மானிட்டரி கன்சிடரேஷனும் பார்ட்னர்ஸ்க்கு ரிசீவா இருக்கக்கூடாது இது நடக்கிறதுனால. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டுமே, இந்த அஞ்சு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டுமே ஃபர்ம் வந்து கம்பெனியா மாறுறதுல எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரும் கிடையாது. இன்கேஸ் இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனாலுமே தட் வில் பி கன்சிடர் அஸ் டிரான்ஸ்ஃபர், தென் கேபிட்டல் கெயின்ஸ்ல டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன ஒரு அழகான பாயிண்ட்னா இந்த சேம் அப்படியே ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு அப்ளிகபிள். திஸ் 5 கண்டிஷன்ஸ் மேல நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருந்து கம்பெனியா மாறுது நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம் இல்லையா, எங்க பார்த்தோம், J2J லிமிடெட் பார்த்தோம் இல்லையா, இந்த சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதே 5 கண்டிஷன் அதுக்கும் அப்ளிகபிள். சேம் கண்டிஷன்ஸ் applicable for proprietorship. ஓகே, ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கும் இந்த 5 கண்டிஷன்ஸ் அப்படியே அப்ளிகபிள் ஆகுது. ஓகேவா? சோ ஃபார்ம் முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த் என்னன்னா ஃபார் எல்எல்பி. ஃபார் எல்எல்பில எல்எல்பி டு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எல்எல்பியை கம்பெனியா மாத்துறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஆல் கண்டிஷன்ஸ், ஆல் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் A&L போடுறேன். ஆல் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் மஸ்ட் become asset and liabilities of LLP. What does it mean?
First private limited to okay, done. Here one changes company to LLP. 1 minute. இது கரெக்ட் தான், எழுதுனது கரெக்ட் தான், நான் மறுபடியும் அதான் எழுதுவேன். பட் ஆனா என் ரெஃபரன்ஸ்க்காக நான் மறுபடியும் மாத்துறேன். என்னன்னா எல்எல்பி டு கம்பெனி அப்படின்னா அபோவ் கண்டிஷன், மேல பார்த்தா அதே சேம் கண்டிஷன் தான். அபோவ் கண்டிஷன்ஸ் ஆர் சேம் ஃபார் ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கும் சேம், ஃபார் எல்எல்பிக்கும் சேம். ஓகே, ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதே above conditions need to satisfy. இப்போ பார்க்குற கண்டிஷன் என்ன அப்படின்னா அடுத்த பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கண்டிஷன்ஸ் கம்பெனி டு எல்எல்பி. கம்பெனியை வந்து எல்எல்பியா மாத்தினா என்ன அப்படிங்கிறது தான் பிலோ கண்டிஷன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதே சேம், ஆல் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் மஸ்ட் பிகம் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் எல்எல்பி. ஓகே, மேல ஒரே கண்டிஷன் பார்த்தோம்னா அது மூணுத்துக்கு அப்ளிகபிள் ஆகுது. பட் ஃபார் எல்எல்பியில இப்போ கம்பெனில இருந்து எல்எல்பியா மாத்தினா என்ன அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஓகே, கம்பெனியோட எல்லா அசெட் அண்ட் லயபிலிட்டிஸும் எல்எல்பியோட அசெட் அண்ட் லயபிலிட்டிஸா மாறி இருக்கணும். அதுக்கப்புறம் ஆல் ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஷுட் பிகம் பிரைவேட் கம்பெனி. பிரைவேட் கம்பெனிலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் 200% தான் இருக்க முடியும். ஓகேவா, அது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம், ஒரு கம்பெனி ஸ்டாக்ல 200% தான் மேக்ஸிமம், 2ல இருந்து 200 வரைக்கும் பிரைவேட் கம்பெனி. கரெக்டா? ஸோ ஷுட் பிகம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷுட் பிகம் பார்ட்னர்ஸ் ஆஃப் த எல்எல்பி. On the date of conversion, shareholders become partner. Okay, immediately before conversion. ஓகேவா, கன்வர்ஷன் ஆகுற அந்த டைம்ல அவங்க எல்லாம் மாறி இருக்கணும். These shareholders should receive 50% of the profit for a period of 5 years. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து 5 வருஷத்துக்கு வந்து வாங்கி இருந்திருக்கணும். ஓகேவா, அவங்களாம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்ல வருவாங்க. அடுத்து கன்சிடரேஷன் should be paid only by way of share of profit. ஸோ இவங்களுக்கு வந்து கன்சிடரேஷன் பே பண்ணிருக்கணும் இல்லையா, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் கம்பெனியா இருக்கும் போது அவங்களுக்கு எல்லாருக்குமே பை வே ஆஃப் ப்ராஃபிட்டா தான் பண்ணிருக்கணும். ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிருக்கணும், ரெமுனரேஷன் மாதிரியோ சேலரி மாதிரியோ கொடுத்துருக்க கூடாது. அது 4th பாயிண்ட். அடுத்து 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா 5th பாயிண்ட் turnover in the last 3 previous year preceding of the year of conversion. precedingல இருந்து, அதாவது இந்த இயர் ஆஃப் கன்வர்ஷன்ல அதுக்கு முன்னிருந்த 3 வருஷத்துல, preceding year of conversion should be 60 lakhs, less than or equal to 60 lakhs. less than இல்ல 60 lakhs தான் எக்ஸாக்டா, less than வராது. உங்க புக்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? 1 minute. Does not exceed. Okay, does not exceed na less than. Does not exceed na less than 60 lakhs தாண்டி இருக்க கூடாது. கரெக்ட் தான். ஓகே, 60 lakhs தாண்டி இருக்க கூடாது. தென் less than 60 lakhs, அதாவது அந்த கம்பெனியா அது இருந்துச்சு, கம்பெனில இருந்து இப்ப எல்எல்பியா மாறுது அப்படின்னா அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து மாறுறது ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு முந்தின 3 வருஷத்துல 60 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் மாறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க எல்எல்பியா கம்பெனியா. 60 வருஷத்துக்கு மேல இருக்குன்னா அது கம்பெனியாவே தான் இருக்கணும், எல்எல்பியா மாறக்கூடாது. ஓகே, அடுத்து 6th கண்டிஷன் டோட்டல் வேல்யூ ஆஃப் அசெட். இங்க டேர்ன் ஓவர், இது உங்களுக்கு புரியுதா? இது டேர்ன் ஓவர், நம்ம எப்படி அழைச்சிட்டு கூட இருக்கிறோம். டேர்ன் ஓவர்
அடுத்து டோட்டல் வேல்யூ ஆஃப் அசெட் இன் த லாஸ்ட் 3 previous year. ஓகே, அதான் preceding the year of conversion, preceding the year of conversion should be less than 5 crore. 5 crore கீழே இருக்கணும். 5 crore மேல இருந்துச்சு அப்படின்னா then it will be not allowed to convert the LLP. ஓகேவா? அடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த 6 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா தென் நீங்க வந்து கம்பெனியை வந்து எல்எல்பியா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். எல்எல்பியை கம்பெனியா மாத்தோம்னா மேல இருக்க கண்டிஷன், ப்ரொபரேட்டர்ஷிப்பை கம்பெனியா மாத்தோம்னா மேல இருக்க கண்டிஷன், ஃபேர்மை கம்பெனியா மாத்தோம்னா எல்லாமே சேம் கண்டிஷன். இந்த 5 கண்டிஷன்ல 3மே வந்துருச்சு. ஃபார் எல்எல்பி அப்படின்னும் போது கம்பெனியை இப்போ எல்எல்பியா மாத்திரம் அப்படின்னா இந்த 6 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு கம்பெனியை நீங்க எல்எல்பியா மாத்துறீங்கன்னா இந்த 6 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா தென் தட் வில் பி நாட் கன்சிடர் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, அப் டு திஸ் வி கம்ப்ளீட்டட் ஃபார் எல்எல்பி. எழுதிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th டொமஸ்டிக் கம்பெனி. இந்தியன் கம்பெனிக்கு எது எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் இல்லை, எப்படி பண்ணா டிரான்ஸ்ஃபர் இல்லை அப்படின்னா எது எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ல இன்க்ளூட் ஆகாதான்? நம்பர் 1, distribution of assets to members on liquidation of the company. liquidation பண்ணும்போது ஐ ஹோப் கம்பெனி ஸ்டாக்ல லிக்விடேஷன் படிச்சிருப்பீங்க. லிக்விடேஷன் பண்ணும்போது அந்த லிக்விடேட்டட் டைம்ல அந்த கம்பெனி வந்து அந்த மெம்பருக்கு வந்து சில அசெட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். லிக்விடேஷன் டைம்ல பண்ணும்போது then that will be not considered as a transfer. அதை வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் இன் a scheme of demergers டைம்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா, இல்ல அமால்கமேஷன் டைம்ல, then that is not considered as transfer. அதுக்கப்புறம் தேர்டு டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி. ஸோ இதுல 100% ஹோல்டிங் கம்பெனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் சொன்னேன். அது பின்னாடி ஃபர்தரா பார்ப்போம். ஓகேவா? அவ்வளவுதான். திஸ் ஆர் தி 3 கண்டிஷன்ஸ் ஃபார் டொமஸ்டிக் கம்பெனி. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த 5 இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். எழுதிருக்கீங்களா? எழுதுங்க. ஸோ என்னன்னா கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே கண்டிஷன்ஸ் தான் ஆப்வியஸா புக்ல இருக்கும். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் டஸ் நாட் இன்க்ளூட்ல இந்த 5 கண்டிஷன்ஸ் தான் மேஜரா இருக்கும். இதை எப்படி எடுத்தோம் அப்படின்னா ஓவரால் புக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் நாட் இன்க்ளூட் மொத்தமா படிச்சு அதுல எது தேவையோ அதை மட்டும் மேஜரா எடுத்து இந்த 5 நாங்க மாத்தி வச்சு எழுதணும் நாங்க எழுதும் போது. ஓகேவா? ஸோ இந்த 5 தான் வருது, இந்த 5 இப்படிதான் செக்ரிகேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு செக்ரிகேஷன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சோம். அப்போ நோட்ஸ் எடுக்கும் போது நாங்க எடுக்கும் போது இப்படி எடுத்துருந்தோம். ஓகே, ஸோ ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணோம்னா இதுல இருக்கிறதுல கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணணும். இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இப்போ எழுதியிருக்க இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும். மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க புக்ல வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் போதும். ஸோ